மாதா பிதா குரு தெய்வம் மனதில் வைத்து அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அமெரிக்க முத்தமிழ் இலக்கியப் பேரவை மற்றும் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் 126வது விவாத மேடையில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த விவாத மேடை அரங்கிற்கு தளம் தந்து அன்னை தமிழுக்கு தன்னலமற்ற பணியாற்றிக் கொண்டிருக்கும் அமெரிக்க முத்தமிழ் குழுமங்களின் நிறுவனர், அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழக வேந்தர், தமிழ் மாமணி தாளை உணர்த்தி வேண்டி அவரை இத்தலத்திற்கு வருமாறு இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய விவாதமுடன் இணைந்து இவ்விவாத மேடையை சிறப்பாக கொண்டு செல்ல இணைந்திருக்கும் அனைவராலும் அறியப்பட்டவர் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சியின் ஆய்வரங்கம் பட்டிமன்றம், அத்தோடு இலக்கிய பேரவையின் ஆத்தையில் 6 கவிதை போட்டியின் நடுவர் என்று பல பணிகளில் எம்மோடு இணைந்து பயணிக்கும் அன்பிற்கு மகிழா சிவநாதன் அவர்களையும் வணங்கி வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியின் வழக்கறிஞர்களாக கவிஞர் சுதிமாதே, கவிஞர் டி.கே. சுமதி, கவிஞர் ரமணி மாடசாமி ராஜா, கவிஞர் சுகுணா சுதாகரன், கவிஞர் வனஜா உதயகுமாரன், கவிஞர் இரதி கமலநாதன், கவிஞர் கமலவதனா துந்தா, கவிஞர் பாலம்மாள் பொன்னுச்சாமி ஆகியோர் இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எமக்கெல்லாம் பின்புலத்தில் இருந்து இந்த அனைத்து நிகழ்வுகளையும் மிகச் சிறப்பாக அனைவரிடமும் கொண்டு சேர்க்கும் பணியை தன் திறமையினாலும் தொழில்நுட்ப வித்தகத்தினாலும் பணியாற்றிக் கொண்டிருக்கும் அன்பு தங்கை மேரியையும் வாழ்த்தி இத்தலத்திற்கு வருமாறு அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்நிகழ்வினை இணைய வழியினூடாகவும் நேரலைவினூடாகவும் கண்டும் கேட்டும் பார்த்தும் மகிழும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களையும் அன்போடு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இத்தோடு என் வரவேற்புரையை நிறைவு செய்து கொண்டு இன்றைய விவாத மேடை இது இன்றைய இளம் தலைமுறை தமிழரின் பாரம்பரியத்தை போற்றுகிறது, புறக்கணிக்கிறது என்ற இன்றைய சூழலுக்கு ஏற்ற அற்புதமான தலைப்பாக மலர்ந்து மனம் பரப்ப காத்திருக்கிறது. இன்றைய இளம் தலைமுறை தமிழரின் பாரம்பரியத்தை போற்றுகிறது என்ற அணியின் வழக்கறிஞர்களாக கவிஞர் சுஜிமாதே, கவிஞர் டி.கே. சுமதி, கவிஞர் ரமணி மாடசாமி ராஜா, கவிஞர் சுகுணா சுதாகரன் ஆகியோர் தங்கள் வாதங்களை முன்வைக்க இருக்கின்றார்கள். இல்லை இல்லை, இன்றைய இளைய தலைமுறை தமிழரின் பாரம்பரியத்தை புறக்கணிக்கின்றது என்ற அணியின் சார்பாக கவிஞர் வனஜா உதயகுமாரன், கவிஞர் ரதி கமலநாதன், கவிஞர் கமலவதனா துந்தா, கவிஞர் பாலம்மாள் பொன்னுச்சாமி ஆகியோர் தங்கள் வாதங்களை தர இருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்குரிய நேர கணிப்பு 5 நிமிடங்கள் என்பதை மனதில் கொண்டு உங்கள் வாதங்களை நீங்கள் முன்வைக்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய எங்கள் இந்த விவாத மேடைக்கு அண்ணா வருகை தந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியையும் சிறப்பையும் தருகின்றது. முதற்கண் எங்களுக்கு அண்ணாவினுடைய வாழ்த்துரையை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்கள் அண்ணா. தாய் தமிழுக்கு என் முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் எனது அன்பின் பணிவான வணக்கம். மிகவும் அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை என்னுடைய நீதிமன்ற அவையாக இன்றைக்கு விவாத களம் நடக்க இருக்கின்றது. ஆகவே இந்த விவாத மேடை 126 கீழ் 2025. ஆகவே இந்த 26
126 கீழ் 2025 பதிவின் கீழாக இன்றைக்கு அனல் பறக்க பேச இருக்கின்ற விவாத கருப்பொருள் இங்கே நீதிமன்ற அவையில் வைத்திருப்பது இன்றைய இன்றைய இளம் தலைமுறையினர் தமிழரின் பாரம்பரியத்தை பாதுகாக்கிறார்களா, புறக்கணிக்கிறார்களா, போற்றுகிறார்களா, புறக்கணிக்கிறார்களா, இப்படியான ஒரு தலைப்பு. இது இந்த காலத்திற்கு ஏற்ற வகையான தலைப்பு. அது குறிப்பாக அது நம்முடைய நாட்டில் இருந்தாலும் சரி, அல்லது அயல் நாட்டில் வாழ்கின்ற சூழலில் இருந்தாலும் சரி, எந்த விதமான தலைமுறையினர் எந்த நாட்டில் இருந்தாலும் அவருடைய அணுகுமுறை எவ்வாறு நமது தமிழரின் பாரம்பரியத்தில் இருக்கிறது என்பதை உண்மையாகவே நானும் ஆவலாக இருக்கின்றேன் கேட்பதற்கு. ஏனென்றால் திறமையான வழக்கறிஞர்களாக இங்கே நமது கவிஞர் பெருமக்கள் சூடு பறக்க பேச போகிறார்கள். ஆகவே இந்த அவையில் இன்றைக்கு அதுவும் பொருத்தமான ஒரு நீதிபதியாக, நீதி அரசியாக தலைமையேற்றிருக்கின்ற சகோதரி நகுலா சிவநாதன், நகுலா சகோதரியை அன்புடன் வரவேற்று கொண்டும் பாராட்டியும் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை குழுமங்களில் தொடர்ந்து பயணிக்கின்ற ஒருவராக இருப்பதும் இந்த குழுவை தாங்கி பிடிப்பதிலே ஒருவராக இருக்கின்றார். ஆகவே அவர் இந்த நீதிமன்ற அவைக்கு பொருத்தமாக தலைமையேற்று இந்த அவையை நடத்த இருக்கின்றார். வழக்கமாக நீதிமன்றம் என்று வருகின்ற பொழுது அவர் உலகமறிந்த பட்டிமன்ற பேச்சாளரும் கூட, ஆய்வரங்க கருத்துரையாளரும் கூட. இருப்பினும் அவர் பட்டிமன்ற பேச்சாளராக இருந்தால் இந்த விவாதக்களம் நகைச்சுவையாகவும் மற்றும் ஒட்டியும் வெட்டியும் பேசுகின்ற ஒரு ஆற்றல் படைத்தவர். ஆனால் இது நீதிபதியாக அப்படி நீதிமன்ற சேரிலே உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது ரொம்ப கூர்மையாக 2 வாதங்களையும் கேட்டு கருத்துக்களின் அடிப்படையில் தான் இந்த நீதியரசர் நமக்கு நீதி வழங்குவார் என்று நானும் உங்களை போன்று ஆவலுடன் காத்திருக்கின்றேன். ஆகவே நகுலா அவர்களை அம்மையாரை வருக என்று பாராட்டியும் வரவேற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்த அவையை பொறுப்பேற்று இதை பதிவாளர் என்ற ஒரு ஸ்தானத்தில் இருந்து ஒருங்கிணைப்பு செய்கின்ற பதிவாளர் ஆதி தர்பரானந்தன் அவர்களையும் வருகை என்று பாராட்டியும் வரவேற்றுக் கொள்கின்றேன். மற்றும் கவிஞர் பெருமக்கள் நன்கு அறிமுகமான நமது குழுமத்திலே தொடர்ந்து எந்த நிகழ்வு என்றாலும் ஓடோடி வந்து தங்களுக்கு திறமையாக வாதாடியும் கவிதைகளை பாடியும் அந்தந்த தளத்திற்கு ஏற்றவாறு செயல்படுகின்ற ஒவ்வொரு கவிஞர்களையும், இங்கே வழக்கறிஞர்களாக இருக்கின்ற சட்ட வல்லுநர்களாக உங்களையும் வரவேற்றும் பாராட்டியும் இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய தலைமைக்கும் ஆதி அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, மற்றும் ஒரு வேண்டுகோளாக நான் வழக்கமாக வைப்பது, இங்கே பேசுகிறவர்கள் ஒருவரும் கூட இங்கே என்ன பேசியிருக்கிறீர்கள் என்று போய் பார்ப்பதில்லை. இங்கே பேசிவிட்டு அதோடு போயிடுகிறீர்கள். ஆனால் நீங்கள் பேசியது சரியாக இருக்கிறதா என்று எப்படி திருத்திக் கொள்ள முடியும்? அது மீண்டும் ஒரு முறை நீங்கள் பேசியது நீங்களே கேட்கின்ற பொழுது அதை செழுமைப்படுத்தி அடுத்த முறை இன்னும் எவ்வாறாக பேசலாம் என்ற ஒரு இடம் உங்களுக்கு வேண்டும். ஏனென்றால் நம்முடைய அமைப்பு முழுவதுமே அடையாளப்படுத்தி அவர்களை ஊக்குவித்து முன்னுக்கு கொண்டு வந்து, இந்த கட்டத்தில் எப்பொழுதுமே பேச்சாளர்களாக நீங்கள் இருக்க வேண்டியதில்லை, கவிஞர்கள் இருக்க வேண்டியது. அது அடுத்த கட்டத்தில் தலைமை ஏற்கின்றவராக, நெறியாளராக, இதை தொடர்ந்து பயணிக்கின்றவராக உங்களை வைத்து நாங்கள் அழகு பார்க்க வேண்டும். அதற்காக தான் நம்முடைய தளம் இருக்கிறது. ஆகவே யூடியூப்பில் இது உடனே பதிவு வந்துவிடும். இந்த பதிவில் போய் நீங்கள் பேசியதை முழுவதுமாக
அதை கண்டு அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி என்று யூடியூபில் பகிரப்படும். அதில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க, லைக் பண்ணுறதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி பேசுகிறார்கள். உங்களுக்கு அதில் ஏதாவது உங்களுக்கு குறைபாடுகளோ இல்லை ஏதாவது வெட்டியோ ஒட்டியோ கருத்து விட்டு இருந்தால் அதில் நீங்கள் கீழே போடலாம், இது இப்படி இருந்தால் நல்லா இருந்ததுன்னு. ஆகவே அதற்கும் நாங்கள் தளம் அமைத்து கொடுத்திருக்கின்றோம். ஆகவே அதையும் கூட கவனத்தில் கொண்டு நீங்கள் சிறப்பு செய்யுமாறு ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கின்றேன். மகிழ்ச்சி. தொடர்ந்து நமது எல்லோருக்கும் ஒரு அறிவிப்பாக இன்றைக்கு ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து நமது அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி மற்றும் நமது அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை அனைத்து குழுமங்களினுடைய 4ஆம் ஆண்டு நிறைவு விழா ஆகஸ்ட் 15 நடைபெறப் போகின்றது. அது அந்த நாள் நிறைவு விழாவாகும், 5ஆம் ஆண்டின் தொடக்க விழாவாகும் அது நடைபெறப் போகிறது. திட்டங்கள் எல்லாம் தயாராக இருக்கின்றது. சிறந்த ஆளுமைகள் அன்றைய நாளிலே வாழ்த்துரைக்கு வழங்க இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து ஒவ்வொருவருக்குமான நிகழ்வுகள் பகிரப்படும். அதிலே நீங்கள் பங்கு பெற்று நீங்கள் உங்களுடைய புலமைகளை தெரியப்படுத்துங்கள். பல அமர்வுகள் இருக்கிறது, ஆகவே நீங்கள் வாருங்கள். அடுத்ததாக நீங்கள் அந்த அமர்வுகளிலே நீங்கள் ஏதாவது நீங்கள் தலைமையேற்று நீங்கள் செய்ய விரும்பினால் மேரி அவர்களுடைய உள்பெட்டிக்கு நீங்கள் செய்தியை நீங்கள் அனுப்பும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே அல்லது என்னுடைய உள்பெட்டிக்கு செய்திகளை நீங்கள் அனுப்பலாம். எந்த நேரம் என்றாலும் என்னை அழைக்கலாம், அல்லது குரல் பதிவு முதலிலே போடுங்கள், அல்லது நான் அழைப்பேன். உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் அந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ற அன்பையும் அழைப்பையும் உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். ஆகவே இதையெல்லாம் ஓரிரு நாளிலே இது உங்களுக்கு வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய உங்கள் அனைவருக்கும், ஏனென்றால் நீங்கள் இல்லையேல் இந்த அவை நீதிமன்றம் இல்லை. ஆகவே இந்த அவையிலே நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை நான் கண்டிப்பாக இன்றைக்கு முழுவதுமாக கேட்க இருக்கின்றேன். உள்ளே வரமாட்டேன், யூடியூபின் வழியாக கேட்பேன். ஆகவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்து வாய்ப்பு நல்கிய தலைமைக்கும் நமது பதிவாளர் ஆதிக்கும் நன்றி கூறி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றியும் மகிழ்ச்சியும் அண்ணா. உங்கள் வரவுக்கும் உங்கள் உரைக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி அண்ணா. தொடர்ந்து எங்கள் விவாத மேடைக்கு செல்வோம். இன்றைய இளம் தலைமுறை தமிழரின் பாரம்பரியத்தை போற்றுகிறது, புறக்கணிக்கின்றது என்ற அற்புதமான தலைப்பில் வாதிட வந்திருக்கும் அனைவரையும் வாழ்த்தி இன்றைய தலைமை நீதியரசரிடம் இந்த விவாத அரங்கினை ஆரம்பித்து வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்கள் சகோதரி. நன்றி. அன்னை மொழியே, அகிலத்தின் அகிலம் போற்றும் செம்மொழியே, உன்னை போற்றி வணங்குகிறேன் என்று அந்த தமிழ் தாயை வாழ்த்தி கொண்டு அமெரிக்க முத்தமிழ் பேரவையின் 126வது விவாத மேடையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம், இந்த அழகான மேடை அற்புதமான ஒரு அரங்கம். அமெரிக்க முத்தமிழ் பேரவையின் நிறுவனர், அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சியின் நிறுவனர், பல்கலைக்கழக வேந்தர், அன்பும் பண்பும் நிறைந்த தமிழ் மாமணி தாளை உதயநேசன் அண்ணா அவர்களுக்கும், இந்த தொலைக்காட்சியின் தொழில்நுட்ப வடிவங்களை மிக அழகுற வடிவமைத்து உலக பரப்பிற்கு கொண்டு வரும் மேரி சகோதரிக்கும், இன்றைய இந்த விவாத களத்தை நெறியாளுகை செய்து தரும் கவிஞர் ஆதி தற்பரானந்தன் அவர்களுக்கும், அன்பான பேச்சாளர்களே, பார்வையாளர்களே, இன்றைய வழக்கறிஞர்களே, உங்கள் அனைவரையும் அன்பும் பணிவான வணக்கத்தோடு வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். ஆம், இன்றைய விவாத மேடை சற்று சூடு பிடிக்கக்கூடிய ஒரு விவாதமாகத்தான் அமைய இருக்கின்றது. காரணம், அது கொண்டு வந்திருக்கிற தலைப்பு ஒரு கனமான தலைப்பு என்றுதான் நாங்கள் இருக்கின்றோம். அதாவது இன்றைய தமிழ், அதாவது இன்றைய இளம் தலைமுறையை தமிழரின் பாரம்பரியத்தை
போற்றுகிறது அல்லது புறக்கணிக்கிறது. ஏனென்றால் எங்களோட வாழ்க்கைன்ற பெரும் பகுதி அஞ்சலோட்டத்தடியை அடுத்த சந்ததிக்குத்தான் கொடுக்க வேண்டும். ஆகவே எங்களோட பாரம்பரியத்தை நாங்கள் பார்த்தோம்னா மிகவும் பழமையான ஒரு பாரம்பரியம் எங்களோட தமிழ் பாரம்பரியம். உலக நாடுகள் எல்லாம் தமக்கென்று ஒரு பாரம்பரியத்தை வைத்திருந்தாலும் தமிழருக்கென்று ஒரு பாரம்பரியம் மிகவும் பழமையாக இருப்பதையும் அறிவோம். அந்த பாரம்பரியத்தை அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கடத்தி செல்ல வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கின்றோம். ஆகவே அந்த மக்களின் நடைமுறை செயற்பாடு, அந்த மரபு சார்ந்த பழக்க வழக்கங்கள் இந்த பாரம்பரியத்தில் எவ்வாறு அவர்களை கொண்டு செல்ல போகிறது, அவர்கள் போற்றி கொண்டு அதை அடுத்த சந்ததிக்கு கொடுக்க போறார்களா இல்லையா என்றுதான் இன்றைய இந்த விவாத மேடை நகரப்போகிறது. ஆகவே நான் வழக்கறிஞர்கள் அனைவரையும் அன்போடு அழைத்துக் கொள்ளுகின்றேன். ஏனென்றால் ஒரு சமுதாயத்தின் மிக முக்கியமான ஒரு பாத்திரமாக இருப்பது எங்களுக்கு அந்த கலை, கலாச்சாரம், பழக்க வழக்கம், அதே நேரம் பண்பாடு. அப்ப இப்படியான ஒரு நிலையில வரைக்கதான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தலைப்பு அந்த பாரம்பரியம். எங்கள் இளந்தலைமுறையினர் அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், அவர்கள் அந்த போற்றுகிறார்களா இல்லது அதை புறக்கணித்து செல்லுகிறார்களா என்றது கட்டாயம் பேச வேண்டிய, மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய ஒரு அருமையான தலைப்பு. எனவே நான் ஒவ்வொரு வழக்கறிஞர்களையும் அழைத்து கொண்டு இறுதி தீர்ப்புக்கு செல்லலாம். வாருங்கள் என்று அன்போடு அழைத்துக் கொள்ளுகிறேன். நன்றி சகோதரி. அருமையான தலைமை உரையாற்றி நிகழ்வினை ஆரம்பித்து வைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி நிறைந்த நன்றிகள். இன்றைய இளைய தலைமுறை தமிழரின் பாரம்பரியத்தை போற்றுகிறது என்ற அணியின் சார்பில் முதல் வழக்கறிஞராக கவிஞர் ரமணி மாடசாமி ராஜா சகோதரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் சகோதரி, உங்களுக்குரிய நேரம் 5 நிமிடங்கள் என்பதை ஒவ்வொருவரும் மனதில் கருத்தில் கொண்டு அதற்குள் உங்கள் உரையை நிறைவு செய்யுமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். விவாத மேடை 126 என்ற அருமையான தளத்தை நமக்கு அளித்த நிறுவனர் தமிழ் மாமணி தாளை உதயநேசன் ஐயா அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். மேலும் இன்று தலைமை ஏற்று இருக்கும் நகுலா சிவநாதன் சகோதரி, நெறியாளர் ஆதி தர்பானந்தன் மற்றும் மேரி சகோதரி, அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு தலைப்புக்குள் செல்கிறேன். தலைப்பு: இன்றைய இளம் தலைமுறை தமிழரின் பாரம்பரியத்தை போற்றுகிறது, புறக்கணிக்கிறது. போற்றுகிறது என்ற தலைப்பில் தான் நான் விவாதிக்க இருக்கிறேன். அதாவது தமிழரின் பாரம்பரியம் ஒரு நாட்டின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்றின் ஒரு முக்கிய அம்சமாகும். அதை போற்றி பாதுகாப்பது இன்றைய தலைமுறையினரின் கடமை. அதை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கேற்ப நோயற்ற வாழ்வு வாழ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? உணவே மருந்து என்ற ஒரு அருமையான புரிதலை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல தன்னை ஆரோக்கியமாகவும் தங்களை நலமாகவும் வைத்துக் கொள்வதற்கு இந்த பாரம்பரிய உணவை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்றைய தலைமுறையினர்கள். அதாவது பாரம்பரிய அரிசி, வரகு, திணை, சோளம், கம்பு, கேழ்வரகு என்ற இது போன்ற ஒரு பாரம்பரிய உணவுகளை தங்கள் உணவுகளில் சேர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு இதய சர்க்கரை, இரத்த கொதிப்பு, இருதய நோய் போன்றவைகள் வர காரணமாக இருப்பதால் அதனுடைய அருமையை புரிந்து கொண்ட இன்றைய தலைமுறையினர்கள் அந்த பாரம்பரிய உணவுகளை தங்கள் வீடுகளில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, அதை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்வதன் மூலம் அவர்கள் அதை ஒரு கடமையாவே நினைக்கிறாங்க. அதாவது என் மகனை பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா, அவன் அசைவ உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த அவன் தன்னுடைய நண்பன் உடம்பு சரியில்லை என்று கேள்விப்பட்டதும் இந்த பாரம்பரிய உணவுகளை ஆரோக்கியத்தை தரும் என்று அவன் எடுத்து சொல்லி அவனும் இதை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டான். மற்றவர்களுக்கும் உறவுகளுக்கும் தன்னுடைய கம்பெனியில் ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் எடுத்து சொல்லி இந்த உணவை பயன்படுத்த சொல்லி அவங்க உடம்பு ஆரோக்கியத்திற்கு ஒரு நலம் அதை செயல்படுத்துவதே ஒரு இன்றைய தலைமுறையினர் தான். அதாவது அந்த கீழடி அகழ்வாராய்ச்சியில அந்த காலத்துல மண்பானைகள் தான் சமைத்திருந்தாங்க, பாரம்பரிய அந்த மண்பானைகள். அதே போல இன்றைய பெண்கள் கூட மண்பானைகள் சமைப்பதில் ஆரோக்கியம் தரும், சுவையை தரும் என்று அறிஞ்சு அதையும் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல மூலிகைகள், இந்த பாரம்பரிய மூலிகைகள், இந்த கஷாயம், இதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது நோயோ இரும்பலோ சளியோ ஏற்பட்டா இதை கொடுக்க அவங்க தயங்குவதில்லை. ஏன்னா அதுக்கு அடிக்கடி அவங்க மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல்
இது போன்ற அந்த மூலிகைகளை அந்த குழந்தைகளுக்கும் கொடுக்குறாங்க. அந்த பாரம்பரிய அந்த சுக்கு, மிளகு, இது மாதிரி திப்பிலி இதெல்லாம் கொண்டு அந்த மூலிகைகள். இப்படி அது மட்டுமல்ல, பாரம்பரிய கலைகள், இந்த கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், இது எத்தனையோ கலைகள் இருக்கு. அதையெல்லாம் அழிந்து போகாம இருக்கிறது கிராமப்புறத்தில் அந்த இளைஞர்கள் தான் அதை ஒருங்கிணைத்து அதை பாதுகாத்து வர்றாங்க. நாட்டுப்புற இசைகள், பாடல்கள், வில்லு பாட்டு இதெல்லாம் தமிழ் துறையில், கல்லூரியில தமிழ் துறைகளில இதை மாணவர்களுக்கு அறிய செய்து அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வராங்க. அதுவும் சொலவடைகள் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. அந்த காலத்து பாட்டிகள் பேசிட்டு இருக்கும்போது சின்ன வார்த்தைகள்ல 2-3 வார்த்தைகள் சொல்லுவாங்க அந்த சொலவடைகள். அது அவ்வளவு அர்த்தமுடையதா இருக்கும். அதையெல்லாம் நாங்கள் இலக்கிய அமைப்பில் மாணவர்களோடு இணைந்து இந்த கிராமங்களுக்கெல்லாம் சென்று அந்த முதியவர்கள், அந்த வயசானவங்க சொல்ற சொலவடைகளை எல்லாம் சேர்த்து ஒரு புத்தகமாக வெளியிட்டோம். அதாவது நான் அந்த பாட்டி கிட்ட கேட்பேன், சொலவடைகள் சொல்லுங்க அப்படின்னா, கீரை வடை, ஆமை விட, ஓட்ட விட, நான் சொல்றேன் சொலவடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அணை உடைஞ்சு போனா வெள்ளம் அழுதாலும் வராது அப்படின்னு 2 வார்த்தையில அந்த அந்த திரும்பிய காலம் திரும்பி வராது, அந்த காலம் திரும்பி வராது அப்படின்ற ஒரு அர்த்தம். இது போல இதெல்லாம் சேகரிச்சது இன்றைய தலைமுறைகள் தான். அதை பாதுகாக்கணும் அப்படின்றதுனால. அதே மாதிரி கதைகள், புராணங்கள் இதையெல்லாம் திரைப்படம் மூலமா கொண்டு செல்றது யாரு? இளைஞர்கள். அதே மாதிரி சடங்குகள், திருவிழாக்கள் எல்லாமே பெரியவர்கள் வழிகாட்டுதல நடைமுறைப்படுத்துவது இன்றைய தலைமுறையினர் தான். அதே போல கைவினை பொருட்கள், இந்த பாரம்பரிய கைவினை பொருட்கள் நிறைய பிரபலம் ஆயிட்டு இருக்கு. அதை வெளிக்கொண்டு வர்றதே இந்த இளைஞர்கள் தான். நிறைய கைவினைகள் செய்யறதுனால ஒரு சுய தொழிலும் அவங்களுக்கு கிடைக்குது. திருமண விழாக்கள்ல அதை ஒரு பரிசாவும் அவங்க கொடுக்குறாங்க. அதை விரும்பி மக்கள் வாங்குறாங்க. அதை கொண்டு செல்வது இந்த இளைஞர்கள். அது மட்டுமல்ல, பாரம்பரிய விளையாட்டு, கபடி, ஜல்லிக்கட்டு இது மாதிரி எத்தனை விளையாட்டுகள் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது இன்றைய தலைமுறையினர் தான். அதாவது ஜல்லிக்கட்டே ரத்து செய்யணும் அப்படின்னு தடை விதிக்கும் போது மாணவர்கள், தமிழக மாணவர்களே ஒன்று திரண்டு அந்த மெரினா கடற்கரையில் அமர்ந்து ஒரு போராட்டம் நடத்தி அந்த ஜல்லிக்கட்டை நடத்தணும், அந்த பாரம்பரிய விளையாட்டை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பாத்தீங்களா, அது ஒரு உலக சாதனை நிகழ்வு. அது மட்டுமல்ல, ஒரு வார்த்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். பசுமை பாரம்பரிய வாழ்வின் அழகு. பசுமை இருந்தால்தான் எங்கும் பசுமை, எதிலும் பசுமை இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கல்லூரி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து மரக்கன்றுகள் நட்டு தங்களுடைய சூழ்நிலையை, சுற்றுப்புற சூழ்நிலையை அழகாக்குறாங்க. அது மட்டுமல்ல, தமிழையும் தமிழரின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் போற்றும் இன்றைய தலைமுறையினர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தமிழன், இனியன், புரளமுதன், இளங்கோ, பாண்டியன், சேரன் என்ற தமிழ் பெயர்களை வைக்கிறார்கள். இதிலிருந்தே தெரிய வேண்டாமா அவர்கள் தமிழரின் பாரம்பரியத்தை போற்றுகிறார்கள் என்று? கலைஞர்களை ஊக்குவித்து தேவையான உதவிகளை ஆதரவு அளித்தால் தமிழரின் பாரம்பரியம் மக்களிடம் கொண்டு செல்ல முடியும் இன்றைய தலைமுறையினரும். ஆகவே இன்றைய இளம் தலைமுறை தமிழரின் பாரம்பரியத்தை போற்றுகிறது என்று கூறிய விவாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி நன்றி. மிகச் சிறப்பாக, அற்புதமாக. அதாவது அந்த தாய் நிலத்தில் இருந்தால் அந்த நில மக்களோடையே இணைந்த ஒரு வாழ்க்கை இருக்கும். நீங்கள் அழகாக சொல்லுகின்றீர்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று அழகாக சொன்னீர்கள். ஏனென்றால் அந்த நோய்கள் வராமல் இப்பவும் இயற்கை மூலிகைகளையே பயன்படுத்தி சுக்கு, மிளகு, திப்பிலி வாழுகிறார்கள் என்பது உண்மையான ஒன்றுதான். அது அந்த தமிழ் பாரம்பரியத்தில வந்த ஒரு கலைகள் தான் அவை. அடுத்தது கீழடி, அந்த மண்பானை இப்பவுமே கண்டுபிடிக்கப்பட்டது மண்பானை. அந்த மண்பானையில சமைக்கின்ற அந்த நிலை இப்பவும் இருக்கிறது என்பதை நீங்க சொல்லுகிறீர்கள். ஆனா இவ்வளவு வீதம் என்று கேட்டால்தான் சில நேரம் அங்க ஒரு எண்ணிக்கை சற்று வித்தியாசப்படும் என்று நினைக்கின்றேன். அடுத்தது கலையை அழகாக சொன்னீர்கள். விளையாட்டு, கலை, வில்லுப்பாட்டு. அற்புதமாக திரைப்படத்தின் ஊடாகவும் எங்களோட பாரம்பரியம் காக்கப்படுகிறதையும் அழகாக சொன்னீர்கள். கை வினைப்பொருட்கள், அதை விட ஜல்லிக்கட்டு, அந்த இளையோர்களின் கையில் தான் அந்த ஜல்லிக்கட்டு இருந்ததை இன்றும் நினைத்து பார்க்கின்றோம். அது போற்றப்படுகிறது என்று சொன்னால் நிச்சயம் அது மகிழ்ச்சிக்குரியது. அருமையாக சிறப்பாக பேசினீர்கள். உங்களோட அணிக்கு சிறப்பான வழக்கறிஞர் ரமணி அம்மாவுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. மிக்க நன்றியும் மகிழ்ச்சியும் ரமணி சகோதரி. அடுத்ததாக, இன்றைய இளைய தலைமுறை தமிழரின் பாரம்பரியத்தை புறக்கணிக்கிறது என்ற அணியின் சார்பாக கவிஞர் வனஜா உதயகுமாரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் சகோதரி.
வணக்கம். நேரங்கருதி நான் பொது வணக்கத்தை கூறிக்கொண்டு அண்ணாவுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் தலைமைக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு எனது விவாதத்துக்கு செல்கின்றேன். முதலில் ரமணியம்மாவின் கருத்துக்கு வருவோம். உண்மையாக ரமணியம்மா நீங்க சொல்லும் போதும் மிகவும் கேட்க ஆசையாக இருந்தது, நன்றாக இருந்தது. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றும் நாங்களும் நினைக்கிறோம், அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே தவிர, ஆனா நீங்க சொன்ன மாதிரி நீங்க முதலில் உணவு சொன்னீர்கள், பாரம்பரிய உணவுகளை உண்கிறார்கள் என்று கேட்கிறதுக்கு உண்மையாக சிறப்பாகத்தான் இருந்தது. ஆனால் உண்மையை நீங்கள் இருவரை வைத்து சொல்ல முடியாது. உண்மையாக பார்க்கும் பொழுது இப்பொழுது இளம் சமுதாயம் எல்லோருமே அதாவது ஆன்லைன்ல அவர்களுடன் சாப்பாடுகளை அவர்கள் அடிச்சு போட்டுத்தான் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லி அதைத்தான் கூடுதலாக இன்றைய இளைய சமுதாயம் முழு அநேகமாக நான் அறிந்த அளவில் பலரை பார்க்கிறேன், அவர்கள் ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பிடுகிறார்கள். எனது பிள்ளைகள் கூட அதை கூறுகிறேன். அது மட்டுமில்லை, நான் இலங்கையில் போயிருந்தேன், அங்கேயும் அவர்கள் அப்படித்தான் செய்கிறார்கள். உண்மையாக பார்க்கும் பொழுது கவலையாக இருந்தது. ஃபாஸ்ட் ஃபுட் தான் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு விருப்பமாக இருக்கிறது. விலையை கொடுத்து வாங்கி சாப்பிட்டு கொண்டே திரிகிறார்கள். மருந்து என்றது உணவு என்பது மருந்தாக இருந்தது எங்களுக்கு முந்தி. இப்பொழுது மருந்தே உணவாக உண்டு கொண்டிருக்கிறது. எத்தனையோ இளைஞர்கள் இப்ப சிறு வயதிலேயே அவர்கள் எத்தனையோ வருத்தங்கள் மருந்தாக உணவுகளைத்தான் உண்டு, எல்லாம் மருந்தாகத்தான் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது உடலை அவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று தேவையில்லாத உணவுகளை எல்லாம் உண்டு அவர்கள் பல வருத்தங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தவிர உண்மையாக அவர்கள் தங்களை பாரம்பரியத்தை பேணுவது என்றது எங்கேயாவது நான் ஒருவரை தான் காணக்கூடியதாக இருக்கிறது. தவிர நீங்க கூறுவதை போல் இருக்க வேண்டுமானதான் ஆசை, ஆனால் நடக்கிறது இல்லை என்றதை நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். அது மட்டுமில்லை, சமைப்பது மண்பானையில் என்றெல்லாம் சொல்லியிருக்காரு. சமைப்பதே இல்லை. இப்ப கூடுதலாக பெண்களோ ஆண்களோ எல்லாருமே ஓடுபட்டு திரிப்பதனால அவர்களுக்கு சமைக்கவே நேரம் இல்லை. அங்க கேஸ் தான், இலங்கையிலாம் நாள் விறகடுப்பு செய்வோம், இப்ப கேஸ்ல வைத்துக்கொண்டு அங்க அதுக்குள்ள அவர்களுக்கு நேரம் இல்லை, ஓடி திரிகிறார்களே தவிர அங்க மண்பானை மட்பாண்டம் எல்லாம் கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறதை தவிர ரம்ணியம் அவர்களே இப்பொழுது உண்மையில் நீங்கள் நேரடியாக பார்க்கும் பொழுது அங்க எதுவுமே கிடைப்பதில்லை. அடுத்ததாக பாத்தீங்க இசை திரைப்படங்க சொன்னீங்க, கலைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று. கலைகளை நீங்க பாத்தீங்கன்னா வளர்கிறது, எப்படி வளர்கிறது? எமது தமிழை கொச்சைப்படுத்தும் அளவுக்கு ஆங்கில சொற்களை போட்டு ரப் என்று சொல்லி அவர்கள் பாட்டுகளை பாடி என்ன பாடுகிறார்கள் என்றே தெரியாத அளவுக்கு எமது இசை வடிவங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. இசையால் வசமாக இதயம் எது என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்த நாங்கள் இப்பொழுது இசையாக கேட்டு நாங்கள் உண்மையாக வசையாக பாடிக்கொண்டிருக்கிறோமே தவிர தமிழ் என்றது அழிந்து கொண்டு போகிறது. நீங்க கேட்கும் பொழுது நீங்க பொழுது ஆசையாக இருக்கிறது, ஆனா நடைபெற இப்போது பாடுகளை பார்த்தால் வைதீஸ் கொலைவரி என்றுதான் போகிறதே தவிர தமிழ் என்றது அங்கு நடமாடவே இல்லை. அடுத்தாக புராண கதைகள் என்று சொல்லிடுறாரு. உண்மையாக இளைஞர்களை இப்பொழுது கேட்டீங்கன்னா அங்கேயாவது ஒருவர் 2 பேர் தான் யாராவது ராமர் என்றை கேட்கிற அளவுக்கு இருக்கிறார். ராமரார் அவர்களுக்கு அந்த பக்கமே தெரியாத அளவிற்கு இருக்கிறாரே தவிர ஆங்கில படங்கள், ஆங்கில மோகத்தில் ஆங்கில படங்களை நீங்கள் எந்த கேளுங்கள், யாரை கேளுங்கள் கூறுவார்களே தவிர அவர்கள் இதை பார்ப்பதே இல்லை என்பதை நான் ஆணித்தரமாக உண்மையை கூறுகிறேன். நீங்கள் செய்யுங்கள். அடுத்தது நீங்க பாருங்க, தமிழ் பெயர் என்றது. நான் தமிழ் பாடசாலையில் இப்பொழுது கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். உண்மையாக பல பெயர்களை வாசிக்கவே எனக்கு முடிவில்லை, இதுதான் பெயர் என்ற அளவுக்கு இருக்கும். அவர்கள் எங்களுக்கு முதலில் துவங்க முடியாத எழுத்துக்களில் எல்லாருமே அந்த பெயர்களை வைத்திருக்கிறார்களா. இங்கு மட்டும் இல்லை, இலங்கையிலும் தான். இப்ப நாங்கள் வெளிநாட்டு புலம்பெயர்ந்த இல்லை, நான் இல்லை இலங்கையில் போனாலும் அவர்கள் அதை ஒரு நாகரிகமாக நினைத்து தமது பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் புது புது பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, நல்ல பெயர்கள் வைப்பது இல்லை. மற்றது உண்மையாக பாத்தீங்கன்னா வணக்கம் கூறுவது, மொழி என்றது முக்கியமான விஷயம். நாங்கள் ஒரு ஆளை கண்டு, ஒரு தமிழனை கண்டு தமிழாலே வணக்கம் என்று கூட கூடுவதில்லை. அவர் ஹலோ என்பார்கள், குட் மார்னிங் என்பார்கள், ஹை என்பார்கள். அதிலேயே எமது பண்பாட்டை நாங்கள் எல்லா நாட்டுக்காரனும் ஒருதனை கொண்டால் தனது மொழியால் அவன் கூறிக்கொள்வான், ஆனால் நாங்கள் கூறிக்கொள்வதே இல்லை. இப்ப உண்மையில் நாங்கள் பாடசாலையில் படிப்பிக்கிறேன், தமிழ் பள்ளியில் நாங்கள் தமிழை கதையுங்கள் என்று நாங்கள் வலுப்படுத்தி திணித்துக் கொண்டிருப்போம். ஆனால் அது கொஞ்சம் சிறிது நேரம் கதைப்பார்கள். ஆங்கில மோகமும் அந்தந்த நாட்டு மொழிகளிலுமே அவர்கள் இது கூடுதலாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கேயும் இல்லை. நான் இந்த முறை இலங்கையில் போனேன், 3 வயசு பிள்ளைகள் கூட என் பக்கத்தில் எல்லாம் சிறிய பாடசாலைகள் இருக்கிறது, அந்த பாடசாலை விடவில்லை, தூரத்துக்கு போகிறார்கள். ஏன் என்று கேட்டால் ஆங்கிலம் தேவை என்று சொல்லி. அப்ப இங்கேயும் இது மட்டும் இல்லை, அங்கேயே தமிழை விட்டு மொழியை விட்டு ஆங்கிலத்தில் தான் பிள்ளை பேசுகிறது. ஆண்டி குட் மார்னிங் என்று தான் சொல்கிறது காலமே இருந்து. அப்ப அங்குவே எங்களோட மொழி என்றது
விடுபட்டு கொண்டு போகிறது என்றது ஆணித்தரமான உண்மை. அது மட்டுமில்லை, அங்க மம்மி டாடி அது அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா என்று கூப்பிடுறதே காதல் சொல்ற அந்த அம்மா என்ற சொல்லை கேட்க நமக்கு ஆசையாக இருக்கிறது. அதை கூட கேட்பதில்லை. தமிழோடு சமயம் வளர்ந்தது. இப்பொழுது பாத்தீங்கன்னா சமயம் என்றது எங்கே பிள்ளைகள் வருகிறார்கள், இங்கே தேவாரம் பாடுகிறார்கள். எல்லோருமே காலையில இருந்து தமது தொலைபேசிகளை தட்டிவிட்டு போகிறார்கள். ஒரு தேவாரம் பாடுவதில்லை. அவர்கள் யார் என்று தெரியா. தமிழும் சமயமும் என்பது சேரவும் இல்லை, அதன் வளர்ச்சியுமே இல்லை என்றுதான் கூற முடிகிறது. அது மட்டுமில்லாக முறைகள் மாமா மாமி ஆண்டி தப்பி அவை எதுவுமே இல்லை. இப்பொழுது பாத்தீங்கன்னா ஹாய் ப்ரூ என்று சொல்றாங்க. ஹாய் ப்ரூ அவர் ஆரண்டு கேட்டா உண்மையா சொந்த மச்சானா இருப்பார்கள். அவர் அதை கூறுவதில்லை, ஹாய் ஹலோ வந்துட்டு போய்வார்கள். அப்படியாக சிறந்த எமக்கும் ஆசை ரமணியம்மா சொன்ன மாதிரியான காலம் எமக்கு வர வேண்டும் என்று. ஆகவே உணவு உடை எமது பாரம்பரிய வாழ்க்கை முறை எல்லாவற்றையுமே நாங்கள் இழந்து கொண்டுதான் இருக்கிறோம். இளம் சமுதாயம் புறக்கணித்துக் கொண்டே செல்கிறார்கள் என்றதை ஆணித்தரமாக கூறி நகுலா அவர்களும் அதனை பார்த்து கொண்டே இருப்பார், அவரும் அதை அனுபவித்துக் கொண்டே இருப்பார் என்பது எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. அது நீங்கள் நன்றாக உணர்ந்து தீர்ப்பு கூறுவீர்கள் என்ற வேண்டுகோளுடன் எனது கருத்துரையை முடித்துக் கொள்கிறேன். அம்மா நன்றி. நன்றி. மிக அற்புதமாக அழகாக பேசியிருந்தார் வனஜா அவர்கள். அவர் உண்மையை உரத்து சொன்னார். காரணம், புலம்பெயர்ந்த சூழலில் நாங்கள் இவற்றை எல்லாம் அனுபவிக்கிறோம். எப்படி என்றால் ஃபாஸ்ட் ஃபுட் தான், அதாவது எல்லாரும் சமைக்க நேரம் இல்லை, நாங்கள் டேக்அவே தான் எடுத்துக்கொண்டிருக்கிற நிலை இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது. அதை விட இந்த கலை கலாச்சாரங்களில ஐரோப்பிய மொழிகள் எந்த நாடுகளில இருக்கின்றனமோ அந்த நாட்டு மொழி எங்களுடன் ஒட்டிக்கொள்வது இயல்பு. காரணம், சூழல் மொழி வாழும் மொழியாய் வாயில வருவது இயற்கை. அந்த வகையிலேயே அது ஒட்டிக்கொள்வதும் இயற்கை தான். அப்ப கலப்பான ஒரு பாடல்கள், திரைச பாடல்கள் ரப் அண்ட் எடுத்தோம்னா அங்கேயே கலப்புகள் இருப்பதை அழகாக சொல்லி இருந்தார். அதை விட எந்த ஒரு வீட்டிலும் கதை சொல்லல் இங்கு நடைபெறவில்லை. காரணம், புராணங்களும் தெரியாது, சமயங்களும் தெரியாது என்று அழகாகவே அவருடைய கருத்தை அடுக்கிக் கொண்டே போனார். அதை விட மிக முக்கியமாக அந்த கலாச்சாரம் பண்பாடுகளுக்கு மொழிதான் வேணும். அந்த மொழியை அழிஞ்சால் எப்படி அந்த கலாச்சாரம் வளரப்போகுது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதனால அவர் சொன்னது, அதாவது தேவாரங்கள் புராண கதைகள் எல்லாம் சொல்லுவதே குறைவு. ஆனால் ஒரு கோயிலில் நடைபெற தேர் திருவிழாக்கு மட்டும் அழகாக உடுத்தி கொண்டு போவோம். அங்க நாங்கள் எல்லாம் அழகாக போவோம், தேவாரம் பாடுவோம், அது வேற. ஆனா அடுத்த சந்ததி செய்கிறார்களா என்று கேட்டால் அது சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருப்பதை அழகாக சுட்டி காட்டி இருக்கிறார். மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள் வனஜா உதயகுமார் அவர்களே, உங்களுக்கு நன்றி. மிக மிக சிறப்பாக இந்த விவாத அரங்கு சென்று கொண்டிருக்கிறது. மிக மிக சுவையான விவாதங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மிக்க நன்றியும் மகிழ்ச்சியும் வனஜாக்கா. அடுத்ததாக, இன்றைய இளைய தலைமுறை தமிழரின் பாரம்பரியத்தை போற்றுகிறது என்ற அணியின் சார்பாக கவிஞர் DKS சுமதி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் சகோதரி. வணக்கங்கம்மா. கரெக்டா இருக்காங்கம்மா என்னுடையது நெட்வொர்க்? ஓகே. அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை மற்றும் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி இணைந்து வழங்கக்கூடிய இவ்வினிய விவாத மேடைக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கங்கள். முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற தாளை இரா உதயநேசன் ஐயா அவர்களுக்கும், நெறியாளர் அம்மா ஆதி தத்பரானந்தன் அம்மா அவர்களுக்கும், நடுவராக வீற்றிருக்கக்கூடிய நகுலா சிவநாதன் அம்மா அவர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளருக்கும், என் சக பேச்சாளர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்புங்க, இன்றைய இளம் தலைமுறை தமிழர்களின் பாரம்பரியத்தை போற்றுகிறது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. முதல்ல பண்பாடு கலாச்சாரம் இந்த வார்த்தைக்குள்ள என்னென்னலாம் உள்ள இருக்குங்க? மொழி, சடங்குகள், கலைகள், உணவு, உடை, நம்பிக்கைகள், மரபுகள், கொண்டாட்டங்கள், சமூக பொருளாதார அமைப்பு, ஒரு சமூகத்தின் பழக்க வழக்கங்கள், நம்பிக்கை, இலக்கியம், நடனம், இசை, கட்டிடக்கலை, இப்படி சொல்லிட்டே போலாங்க. நிறைய இருந்தாலும் நம்ம ஒரு சிலதை மட்டும் எடுத்துக்குவோம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்றாங்க இல்லைங்களா? அத்தனையும் நம்ம இந்த 5 நிமிடங்கள்ல சொல்ல முடியாது. வீரம், உணவு, உடை, விருந்தோம்பல், கொடைத்தன்மை, உறவுகளை மதித்தல், இப்படி இயற்கையை மதித்தல், இந்த மாதிரி சில பாயிண்ட மட்டும் எடுக்கலாங்க. உணவு, அம்மா சொன்ன மாதிரி கொஞ்சம் நாங்க தடம் புரண்டுதான் போயிட்டோம் இடையில.
நம் குழந்தைகளை நம்ம வழி நடத்த தவறிட்டங்க. இப்ப சரியான ட்ராக்ல மறுபடியும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். உடை, இளைய தலைமுறையை மட்டும் சொல்றாங்களே, உடை யாருங்க வீட்டுல எடுத்து கொடுக்குறா? நம்ம வீட்டை விட்டு நம்ம குழந்தைகள் வெளியே போகணும் நம்ம தாங்க முதல்ல பாக்குறோம். அந்த குழந்தை உடை சரியில்லைன்னா நம்ம அங்கேயே தடுத்தா கண்டிப்பா நம்ம விதை எதை போடுறோமோ அதுதாங்க முளைக்கும். விதை ஒன்று போட்டால் செடி ஒன்று முளைக்காது. உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய உடையை நீங்க வீட்டுல சரி பண்ணுங்க, சமுதாயத்தில் அந்த குழந்தைகளோட உடை மாற்றப்படும். நம்ம தாங்க காரணம். இளைய தலைமுறை சரியாத்தான் போறாங்க. அடுத்தது விருந்தோம்பல். நம்ம முதல்ல இருந்ததை விட இப்ப ரொம்ப அதிகமான விருந்தோம்பல் குழந்தைகள் கட்டிட்டு இருக்கிறாங்க. வீரம் சொன்னா ஜல்லிக்கட்டு மட்டும் இல்ல, நிறைய பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எத்தனையோ பிரச்சனைகள் வந்த போது கூட சமாளிக்கக்கூடிய மன வலிமை இருக்குங்க. உறவுகளை மதித்தல். நம்ம கூட நம்ம அப்பா அம்மாவை தான் அப்பா அம்மான்னு கூப்பிடுவோம். இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய நண்பர்களுடைய அப்பா அம்மா எல்லாத்தையும் அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுறாங்க. வெளிநாடுகள்ல கூட சில சடங்குகள், சம்பிரதாயங்கள், திருவிழாக்கள் மிக சிறப்பா கொண்டு போறாங்க. நம்ம ரம்ஜான், கிறிஸ்துமஸ், பொங்கல் எல்லாத்தையுமே கொண்டாடுறாங்க. விழாக்களுக்கு பஞ்சமே இல்லை. அம்மா நடனம் இசையெல்லாம் சொன்னாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசு பள்ளிகள்ல கலை திருவிழான்னு ஒண்ணு நடத்துறாங்க. வந்து பாருங்களேன். மயிலாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், நாட்டுப்புற பாட்டு, வள்ளி கும்மி, என்னென்ன வேணுங்க, என்ன இல்லை அத்தனையும் இருக்குங்க. நாங்க கொஞ்சம் தடமாறி போனாங்க. ஆனா இப்ப இளைய தலைமுறை மாறி வந்துட்டாங்க. நம்மளும் அதை வழிநடத்த தவறிட்டோம் இடையில. இப்ப ரொம்ப ரொம்ப அழகா குழந்தைகள் கொண்டு போறாங்க. இயற்கையை பராமரிக்கல இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு கல்யாண விழாக்கள் ஆகட்டும், பிறந்த நாள் விழாக்கள் ஆகட்டும், மரக்கன்றுகளை கொடுத்து அந்த இயற்கையை காத்து கொண்டு இருக்கிறார்கள். எந்த மாற்று கருத்து இல்லைங்க. அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க, விவேக் சார் சொன்னாங்க, அவர்கள் வழியில வந்து நம்ம எப்படிங்க தப்பா போவாங்க? நம்ம குழந்தைகள் சரியாத்தான் போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம தான் கொஞ்சம் வழி நடத்தணும். கொடை, ரத்த தானம், கண் தானம், உடல் உறுப்பு தானம் நம்ம காலத்துல கூட இல்லைங்க. பெத்த தாய் தகப்பன் இறந்துடுறாங்க. அத்தனை துக்கத்துல கூட கொண்டு அந்த குழந்தைகள் கண்ணை கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், தன்னுடைய மகன் விபத்துல இழந்துரு, மூளைச்சாவு இழந்துடுறா, அத்தனை துக்கங்கள் இருக்கும் மனதுல. ஆனா யாரோ ஒருத்தர் பயன்படுத்தும்னு அத்தனை உடல் உறுப்புகளை கொடுத்துக்கூடிய எத்தனை இளம், நான் சொல்றது வயதில் பெரியவர்கள் சொல்லுங்க, இளம் தலைமுறையினரை நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம். எனவே நம்ம இப்ப இருக்கக்கூடிய உணவு, உடை, உறவு, பண்டிகை கொண்டாட்டங்கள், நடனம், வீரம், இப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பா இளைய தலைமுறை நல்ல ரீதியில போயிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் இடம் தடம் மாறுறாங்க. நம்ம கொஞ்சம் வழி நடத்தினா போதுங்க. நம்ம சொன்னா போதுங்க. சொல்லல்ல செயல். நம்ம மூத்தோர் நம்ம சொன்னோம்னாலோ நம்ம அதை செஞ்சோம்னாலோ இளைய தலைமுறை அதை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. நம்ம அவங்கள வளரும் பொழுதே நம்ம நிறைய சொல்லி அவங்கள கீழே தள்ளாம இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தி, இங்க இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே இளைய தலைமுறை தான் இல்லைங்களா? சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ நம்மளுக்கு நம்ம பெற்றோர்கள் சொல்லி கொடுத்ததை நம்ம ஃபாலோ பண்றோம். நம்ம இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக ஒருபோதும் தமிழர் பாரம்பரியம், கலாச்சாரம் எப்பவும் போற்றப்பட்டு கொண்டேதான் இருக்கும். தமிழர்கள் போற்றப்படுவார்கள். வெளிநாடுகள், அயல் நாடுகள் வாழ்கின்ற நீங்கள் எல்லாம் தமிழ் உச்சரிப்பை கேட்கும் பொழுது இன்னும் சிறிது நேரம் உங்களுடைய பேச்சை கேட்கலாம் என்று தோன்றும். உண்மையாக மனதார நான் கலந்து கொள்ளாவிட்டாலும் கூட யூடியூப் வழியாக கண்டு கழிக்கும் பொழுது அந்த குரல், உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு எங்களுக்கு மிகவும் ஆசையாக இருக்கின்றது என்று சொன்னால், தாளை இரா உதயநேசன் ஐயா எங்கோ இருந்து கொண்டு நம் தமிழ் பாரம்பரியத்தில் விவாத மேடைகள், பட்டிமன்றங்கள், கவியரங்கங்கள், பாட்டரங்கம் என்று எத்தனையோ நமக்கான வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே தமிழர் கலாச்சாரம், பண்பாடு ஒருபோதும் போய்விடாது. நாம் போற்றுக்கொண்டே இருப்போம், போற்றப்படும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி, பாடல்கள், சில பாடல்களை வைத்துக் கொண்டு நாம் எதையும் சொல்ல வேண்டாம். வழி நெடுக காட்டு மல்லி பூத்திருக்கு, யாரும் அத பார்க்கவில்லை. இத மிக சிறப்பான பாடல். எத்தனையோ பெண்கள், திறமையான பெண்கள் இருக்கிறாங்க, யாரும் அதை பார்க்கல, தட்டி எடுத்து கொண்டு வர்றாங்க. வாய்ப்பு நாம தமிழர் பண்பாட்டுல நேர கட்டுப்பாடும் தேவை. ஆதியம்மா எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாங்க. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொள்ளாச்சியிலிருந்து TK சுமதி. வணக்கம். TK சுமதி. அழகாகவே பேசியிருந்தீர்கள். பண்பாடு, கலை, நம்பிக்கை எங்களுக்கு தெரியும். கலாச்சார பண்புகள், அந்த பாரம்பரியத்தை வளர்க்குகின்ற பண்புகள் நிறைய கூறுகளாக இருக்கின்றன. அத்தனை கூறுகளையும் அழகாக சொல்லி இருக்கின்றீர்கள். ஆனால்
உடையை சொல்லி இருக்கிறீர்கள். அதாவது ஆடைவாதி ஆள்வாதி என்பார்கள். இயற்கையிலே அதுதான் ஒரு மனிதன் இடையை, அதாவது அவனுடைய ஆற்றலை நிர்ணயிக்கின்றதுல உடையும் ஒன்றுதான். அதே நேரம் வீரம் செறிந்தது எங்கள் தமிழினம், அது யாராலும் மாற்ற முடியாதது. எங்க போனாலும் அந்த வீரம் செறிந்த பரம்பரை ஏதோ ஒரு இடத்திலேயே அவர்கள் காட்டி நிலைப்படுத்துவார்கள். அந்த வகையிலேயே நீங்கள் அந்த மனதுக்கு திறமையான வீரத்தையும் கொண்டு வந்திருக்கிறீர்கள். அடுத்தது மிக முக்கியமாக எனக்கு பிடித்தது, அதாவது எப்படி என்றால் வளரும் போதே அந்த இளஞ்சிட்டுக்களை ஊக்கப்படுத்த வேண்டும். ஆனாலும் ஒரு இடத்துல கை நழுவ விட்டுட்டோம் என்று சொன்னீங்களே, அதைத்தான் நாங்கள் இங்கு மிக கவனமாக கவனிக்கணும். ஒரு தலைமுறையை எங்கேயோ தொலைத்து விட்டோம். அந்த தலைமுறை மீண்டும் எங்கட பழைய நிலைக்கு வர வேண்டும் என்றால் நாங்கள் ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஆணித்தரமான பேச்சு நன்றாக பிடித்து கொண்டது. ஆம், நிச்சயமாக அது உண்மைதான். ஏனென்றால் இயற்கை போற்றும் மனித வாழ்வுக்குள் தான் இந்த மனிதன் வாழ்கின்றான் என்பதும் உண்மை. ஆகவே இன்றைய இனம் அந்த உடல் உறுப்பை தானம் செய்வதில் மிக வல்லுநர்களாக இருக்கிறார்கள். இரத்த தானம் சரி, எங்கட பிள்ளைகள் கூட இங்கும் செய்கிறார்கள். அப்பொழுது பார்க்க நீங்கள் அங்க சொல்லுவது அது முந்தியப்படி இல்லை ஒரு காலம், ஆனால் ஒரு காலம் மீண்டும் வந்திருக்கிறதெல்லாம் அந்த துளிர்க்கின்ற அந்த காலம் வசந்த காலமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த வகையிலேயே உங்களுடைய ஒரு சிந்தனையை தூண்டிய பேச்சாக உங்களோட பேச்சு இருந்தது. அருமை, வாழ்த்துக்கள். மிக மிக சிறப்பான வாதம் துமதி சகோதரி, உங்களுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக இன்றைய இளந்தலைமுறை தமிழரின் பாரம்பரியத்தை புறக்கணிக்கிறது என்ற அணியின் சார்பாக கவிஞர் ரதிகமலநாதன் அண்ணி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அண்ணி. மியூட் எடுக்கணும். மியூட்ல இருக்கிறீங்க எடுங்க. மன்னிக்கவும். அனைவருக்கும் இந்நேர இனிய அன்பான வணக்கம். தாய் தந்தைக்கும் தாய் தமிழுக்கும் முதலில் வணக்கம் கூறி ஆசி வேண்டி, நிறுவனர் ஐயா தாளையா அவர்களுக்கும் இந்நேரத்திலே வணக்கம் கூறி, இன்றைய தலைமையாக நீதியரசராக வந்திருக்கும் தமிழ்மணி நவலாஸ் சிவநாதன் அம்மையார் அவர்களுக்கும் வணக்கம் கூறி, நெறியாளர் ஆதித்தப்பரானந்தன் மகளுக்கும் வணக்கம் கூறி, தொழில்நுட்ப உதவியிடும் மேரிமுத்து அம்மையார் அவர்களுக்கும் இந்நேரத்திலே வணக்கம் கூறி, வாதிட வந்திருக்கின்ற அத்தனை பேச்சாளர்களையும் வணங்கி எனது கருத்துக்குள் நான் வருகின்றேன். இன்றைய இளைய தலைமுறை தமிழரின் பாரம்பரியத்தை போற்றுகிறது, புறக்கணிக்கிறது. உண்மையிலேயே நான் கூறுகின்றேன், இன்றைய தலைமுறை புறக்கணிக்கின்றது. அதனால்தான் நாம் இவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் என்றுதான் நான் கூற வேண்டும். மரபுகள் வழக்கமாக கடத்தப்படுகின்ற எங்களுடைய பண்புகள், இந்த செயல்கள் பாரம்பரியமாக மாறுகின்றது. இந்த பாரம்பரியமான செயற்பாடுகளிலே மொழி இருக்கின்றது. இந்த மொழியை நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்றுதான் ஆங்கில மோகம் ஒரு பக்கம் இருக்கின்றது. இங்க பன்னாட்டு மொழிகள் பேசப்படுகின்ற இடத்திலே அவர்களுக்கு எங்களுடைய தமிழ் மொழி தெரிந்தும் அதை பேசுவதற்கு சங்கடமாக இருக்கின்றது. இது இந்த இளைய தலைமுறையிலே நாங்கள் காணுகின்றோம், வேதனைப்படுகின்றோம். இதனை வளர்ப்பதற்காக ஆசிரியர்களாக, சங்கங்களாக பல முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருப்பதை எங்களுடைய நீதியரசர் அவர்களுக்கு அறிந்திருப்பார். இது இங்கு மட்டுமில்லை, எங்களுடைய தாயகத்துக்கு சென்றாலும் அதைத்தான் காண முடிகிறது. அங்கு ஆங்கில மோகம் தலைவிரித்தாடுவதை காண முடிகிறது. அடுத்ததை பார்ப்போம். உணவு. நிச்சயமாக உணவு என்பால் அது இயற்கையான உணவுகளை உண்ண வேண்டும் என்பது நன்றாக இருக்கும். ஆனாலும் இன்றைய சமுதாயம் என்ன செய்கின்ற, இந்த இளைய தலைமுறை என்ன செய்கின்றார்கள் என்றால், அவர்கள் உடன் தயாரித்த உணவுகளாகவும், அதாவது அவர்களுடைய குளிர் சாதன பெட்டிக்குள் வைக்கப்பட்டது இப்படியான உணவுகளை அவர்கள் உட்கொள்கிறார்கள். இது அவர்கள் எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தை புறக்கணிக்கிறார்கள் என்றுதான் கொள்ள வேண்டும். அடுத்தது உடை என்று பார்ப்போமே, ஆனால் அதுவும் இங்கு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அப்பப்போ எங்களுடைய பாரம்பரிய உடைகளை அந்தந்த விழாக்களுக்கு உடுத்து கொண்டு செல்கின்றாலும் கூட இன்றைய இளைய தலைமுறையினர் பெரும்பாலும் விரும்புவது இந்த நாகரிக உடைகளைத்தான் அவர்கள் அணிந்து கொள்கிறார்கள். எனவே எங்களுடைய பாரம்பரிய உடைகளை அவர்கள் அணிவதற்கு விரும்புவது குறைவாகவே இருக்கின்றது. எனவே இதுவும் அவ்வாறு இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்று பார்ப்போமே, ஆனால் விருந்தோம்பல் அது இன்றைய தலைமுறையினரிடம், இந்த இளம் தலைமுறையினரிடம் காணுவது அரிதாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் வேலைப்படுவாக இருக்கலாம், வேறு காரணங்களாக இருக்கலாம். ஆனாலும் அவர்களுடைய அந்த விருந்தோம்பல் பழக்கம்
மிக குறைவாகவே இருக்கின்றது. மற்றவர்களது நன்றி கூறுகின்றது. இவற்றையெல்லாம் அவர்கள் பெருசாக எடுத்துக்கொள்வதில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். இன்சொல் பேசுவது, என் பெற்றோர்களையே பல பிள்ளைகள் மதித்து நடப்பதில்லை. இது எங்களுடைய இன்றைய தலைமுறையினரிடம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு மொழி தெரிகின்றது, அறிவியல் தெரிகின்றது, எனவே எனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்ற ஒரு தலைக்கணத்தில் இருக்கின்றதையும் உண்மையிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது குடும்பத்தில் மாத்திரமல்ல, வெளியிடங்களே அந்த பிள்ளைகள் செய்யும் போது எங்களுடைய பாரம்பரியத்தை புறக்கணிக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய பண்டைய பழக்க வழக்கங்கள் மாத்திரமல்லாமல் எங்களுடைய பாரம்பரியமான நடைமுறைகள் என்று பார்த்தோம், பிறப்பு முதல் இறப்பு வரையான பிற பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. இவற்றை எந்த பிள்ளை இப்போது கடைபிடிக்கின்றது? நான் பெரியவர்கள் கூறினால் அது உங்களோட இருக்கட்டும் அம்மா, அல்லது உங்களோட இப்போ விட்டு விடுங்கள் என்று கூறிவிட்டு தட்டி கழித்து விட்டு செல்லுகின்றார்கள். அப்ப இது எப்படி அந்த பாரம்பரியத்தை போற்றுவதாக அமைய முடியும்? நீதியரசர் அவர்களே, அடுத்ததை பார்ப்போமேயானால் விளையாட்டு, உண்மையிலேயே எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் எத்தனையோ இருக்கின்றது. அது உடலுக்கு நல்ல, உளத்துக்கு நல்ல. அது இருந்து கொண்டும் விளையாடலாம், வெளியில் ஓடி பிடித்தும் விளையாட. ஆனா எந்த பிள்ளை இன்று செய்கின்றது? எந்த ஒரு இளைய தலைமுறையும் அதை கடைபிடிப்பதில்லை. ஆனால் நாங்கள் சங்கங்கள், பள்ளிகள் என்று வைத்த போது விளையாட்டு போட்டிகள் அப்படி வைக்கும் போது அவற்றை செய்கின்றார்களே ஒழிய, ஆனால் நீண்ட அதை ஒரு தொடராக எந்த ஒரு பிள்ளையும் அதை செயற்படுத்துவதாக காண முடியவில்லை. இவ்வாறு பல விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மொழியாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், அவர்களுடைய பண்பாடுகளாக இருக்கலாம், எங்களுடைய பாரம்பரிய விழுமியங்களை காவி செல்கின்றது என்பதை எல்லாம் அவர்கள் புறக்கணிக்கின்றார்கள். இது அவர்களுடைய பல்லின கலாச்சாரத்தால் இருக்கலாம், அல்லது பொருளாதார தாக்கத்தினால் இருக்கலாம். ஆனாலும் இன்றைய இளம் தலைமுறை தமிழரின் பாரம்பரியத்தை புறக்கணிக்கின்றது. இதனால் எங்கு இவர்கள் செல்ல போகிறார்களோ என்ற ஏக்கத்தோடு எங்களுடைய பெற்றோர்கள், பெரியோர்கள் தாகத்தோடு இருக்கின்றார்கள் என்று கூறி, உண்மையிலேயே இதை நாங்கள் மாற்ற வேண்டும். அதற்கான ஒரு தகுந்த தருணத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிடமும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி, இன்றைய இளம் தலைமுறை தமிழரின் பாரம்பரியத்தை புறக்கணிக்கிறது என கூறி எனது வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, மிக்க நன்றி. அழகாக ரதி கமலநாதன் சிறப்பாக பேசியிருந்தார். இந்த மரபுகள் மாற்றம் அடைகின்றன. இங்க மிக முக்கியமாக பார்க்க வேணும், பாரம்பரியம் என்றால் அங்க மரபுகள் சார்ந்த விடயங்கள் மிக முக்கியமானவை. இன்றைக்கு அந்த மரபுகள் சற்று மாற்றப்படுவதை காண்கின்றோம். ஏனென்றால் பல்லின சமுதாயத்தில வாழுகின்ற எங்களுக்கு, அதாவது புலம்பெயர்ந்தவின் வாழ்க்கையே சற்று மாற்றமாகத்தான் இருக்கும். ஆகவே இங்கு மாறுதல்கள் இலக்குவாக்கப்படுகிறது. காரணம், அந்த பன்மொழிக்குள்ளே எங்களோட குழந்தைகளும் அதற்குள் இருப்பதனால், எங்கள் மொழியை விட்டு அடுத்த மொழியில் கல்வி மொழியாக அந்த மொழி இருப்பதனால், அவர்கள் கற்றுக்கொள்கிற வீதம் அதிகமாக இருப்பதனால் சற்று புறக்கணிக்கிறார்களோ என்ற ஒரு எண்ணம் உருவாகுவது உண்மைதான். ஆகவே அந்த மொழி புறக்கணிக்கப்படுகிறது என்பதை அழகாக சொன்னார். அடுத்தது, உணவை எடுத்தால் இருவருமே வேலை செய்கிற ஒரு குடும்பத்துலதான் இருக்கிறார்கள் இங்கு. ஆகவே அந்த நிலையில எங்கட பாரம்பரிய உணவுகளை சமைத்து உண்ண முடியாத காலச்சிக்கல், நேரச்சிக்கல் இருக்கும். ஆகவே கடையில் வாங்கி உண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அங்கேயும் அது மறுக்கப்படுகிறதோ அல்லது மறைந்து போகிறதாகவும் இருக்கின்றது. அடுத்தது, நாகரிக உடைகள், அதாவது நாட்டுக்கேற்ற உடைகளை மாற்றியவர்கள் அணிவதனால் எங்கள் பாரம்பரியம் எங்கோ தொலைதூரம் போய்விட்டதோ என்று எண்ண தோன்றியது. ஆதலால் அது ஏனென்றால் ஒன்று பொருளாதாரத்தை நோக்கிய ஒரு ஓட்டம் எங்களுக்குள்ள இருப்பதனால் அங்க மாற்றம் என்பது இருக்கின்றது என்பதை அழகாக சொல்லி இருந்தார். மிக முக்கியமாக விருந்தோம்பல் குறைந்து விட்டது. அடுத்தது, மதித்து நடத்தல் இல்லவே இல்லை. ஆகவே அப்படியான காரணங்களை சொல்லி அவருடைய அந்த அருமையான ஒரு பேச்சு நிச்சயம் இது எண்ண வைக்கிறது. ஏனென்றால் மதித்து நடத்தல் இங்கு மருந்துக்கும் இல்லை என்றுதான் சொல்லலாம். காரணம், அந்த பிள்ளைகளுக்கு மரியாதை என்பது என்ன என்று தெரியாத ஒரு வாழ்க்கை சூழலில் வாழ்கிறார்கள். அது பெற்றோரின் தவறா இல்லது பிள்ளையின் தவறா என்பதை நாங்கள் இன்னொரு முறை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அவை அது கூட குறைகிறது அவருடைய பேச்சிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு அருமையான விடயம். அதை நாங்கள் அடுத்த சந்தைக்கு கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்பதை விழிப்புணர்வாக அவர் சொல்லி வைத்திருக்கின்றார். ஆகவே அருமையான பேச்சு. வாழ்த்துக்கள் ரதி கமல்நாதன் அவர்களே. நன்றி அம்மா, நன்றி, மகிழ்ச்சி. ஆதி மிக்க மிக்க நன்றி அண்ணி. சரியான நேர கட்டுப்பாட்டுக்குள் உங்களுடைய உரையை தந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. அடுத்ததாக, இன்றைய இளைய தலைமுறை தமிழரின் பாரம்பரியத்தை போற்றுகிறது என்ற அணியின் சார்பாக
கவிஞர் சுஜி மாதேஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் சகோதரா. ஒவ்வொரு வாரமும் அற்புதமான தலைப்பில் வெவ்வேறு விதத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. 126 விவாத மேடை, அமெரிக்கா முத்தமிழ் இலக்கிய பேரவை, அமெரிக்கா முத்தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்தின் ஐயா அவர்களுக்கும், இந்த தலைமை அம்மா அகுலா சிவநாதன் அம்மா அவர்களுக்கும், ஆதி அம்மா அவர்களுக்கும், திருமகள் அம்மா அவர்களுக்கும், மேரிமுத்து அம்மா அவர்களுக்கும், அத்தனை மாமனிதர்களுக்கு வணக்கம். என்ன ஒரு அற்புதமான தலைப்பு அம்மா அவர்களே. இன்றைய இள தலைமுறை தமிழின் பாரம்பரியத்தை போற்றுகிறது, புறக்கணிக்கிறது. அம்மா அவர்களே, முழுக்க முழுக்க இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அம்மா அவர்கள் போற்றுகிறார்கள் அம்மா. இதன் விளைவுதான் இன்று இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் பாருங்கள் அம்மா. யாராக இருந்தாலும் பார்த்தாலும் வணக்கம் அண்ணா, வணக்கம் சகோதரா, வணக்கம் சகோதரி, நன்றி சகோதரா, நன்றி சகோதரி, நம்மளுடைய பாரம்பரியம் எடுத்து கூறுகிறது அம்மா. எதிர்பாராத விதமாக ஏதாவது கால்கள் பட்டுவிட்டால், அண்ணா தெரியாமல் பட்டுவிட்டது, என்னை மன்னித்து விடுங்கள். நம்மளுடைய பாரம்பரியமா. இதன் விளைவுதான் உலகத்தில் எத்தனை நாடுகள் இருந்தாலையும் நம்ம தமிழ் பேசுபவர்கள் அங்கேயும் நம்மளுடைய பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறார்கள் அம்மா. குறிப்பாக இந்த இளைஞர்கள் அந்த உடுத்தும் உடை நிச்சயமாக நாகரிகமாகத்தான் இருக்கிறது அம்மா. வேட்டி சட்டைகள் அணிந்து கொள்கிறார்கள் அம்மா. சட்டை என்பது நம்மளுடைய பாரம்பரியம் அம்மா. சட்டை அணிந்து கொள்கிறார்கள். இதன் விளைவுதான் அண்டைய நாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய பாரம்பரியம் உடைய விரும்புகிறார்கள் அம்மா. எத்தனையோ நாடுகளில் இருப்பவர்கள் இந்தியாவிற்கு வந்தால், குறிப்பாக தமிழகத்திற்கு வந்தால், நம்முடைய பாரம்பரியம் உடையும் அணிந்து கொள்ளுகிறார்கள் அம்மா. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய கலாச்சாரம் தொன்மையானதம்மா, எடுத்து கூறுகிறதம்மா. எத்தனை கோவில்களில், கல்வெட்டுகளில் நம்முடைய பாரம்பரியம், அந்த ரகசியம் கூறுகிறதா? புள்ளியியல் ஆராய்ச்சி எங்கள் இந்தியாவில், தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதம்மா. அந்த ஆராய்ச்சி செய்பவர்கள் எல்லாம் இளைஞர்கள் அம்மா, பெண்கள் அம்மா. இன்று விவசாயம் உலகத்திற்கே ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறதம்மா. அந்த பாரம்பரியம், நம்மளுடைய கலாச்சாரமான அந்த விவசாயம், அந்த துறையில் எத்தனை இளைஞர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்களாமா, புதுமையாக கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்களாமா. குறிப்பாக பண்டிகை நாட்கள் வந்தாலே, தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், தமிழ் புத்தாண்டாக இருக்கட்டும், பாருங்களாமா, அந்த ஒற்றுமை இருக்கும் பாருங்கம்மா. வேற்றுமையே இல்லாத ஒற்றுமையா, அன்போடு, பாசத்தோடு, நேசத்தோடு, உள்ளத்தோடு, உணர்வுகளோடு நம்மளுடைய சொந்தங்கள், நம்மளுடைய தமிழர்களுடைய அந்த பாரம்பரிய அந்த பண்டிகை தீபாவளி பொங்கலாக இருக்கட்டுமா, என்னமா ஒரு சிறப்பு. உலகம் முழுவதும் தமிழ் பேசுறவங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்களா, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட பாரம்பரியம் இருக்குமா. இன்றைய இளைஞர்கள், அந்த பெண்கள் எல்லாம் போற்றுகிறார்கள் அம்மா. யாரும் கூற்றுவது இல்லை அம்மா அவர்களே. அதே போலமா ஒரே ஒரு முக்கியமான ஒரு விடயம் மட்டும் உங்ககிட்ட நான் சொல்றேம்மா. பேச்சுமா, அந்த செயல்பாடுகள், அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள் நம்மளுடைய பெரியவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி நடைமுறைப்படுத்துறாங்கம்மா. அப்படியே பிள்ளைகளை சொல்லி கொடுத்துறாங்கம்மா. என்னுடைய அப்பா எனக்கு இதை தான் சொல்லி கொடுத்தாரு, நம்மளுடைய அம்மா இதை தான் சொல்லி கொடுத்தாரு, நானும் அதை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த கருத்து, அந்த பேச்சு, அந்த பழக்க வழக்கம், அந்த நாகரிகம் எல்லாமே இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை அதன் நடைமுறைப்படுத்துறாங்கம்மா. அம்மா, நாம் உண்ணக்கூடிய உணவுகள் நம்மளுடைய பாரம்பரியான உணவுகள் அம்மா. இயற்கையான உணவுகளை எல்லாருமே, எல்லா பிள்ளைகளுமே பயன்படுத்துறாங்கம்மா. அதே போல இசை தாளங்கள் இருக்கிறதம்மா. இன்றைய பெண்களும் இன்றைய இளைஞர்களும் முழுமையாக ஒரு இலக்காக, ஒரு கனவாக அந்த இசைத்துறையில சாதித்துக் கொண்டிருக்கிறார்களம்மா. நீங்கள் சமூக வலைத்தளத்தில் புரட்டி பாருங்களம்மா. அங்கே இளைஞர்களும் பெண்களும் தான் நம்மளுடைய பாரம்பரிய அந்த இசைய தொடர்ச்சியாக இருக்கட்டும். அதே மாதிரி அம்மா கூறியது போல தெருக்கூத்து, நாடகம், இன்னும் சொல்ல முடியாத விளையாட்டுகள் இன்றையும் இருக்கிறதா அம்மா. வில்லும் பாட்டு இன்றைய சமூக வலைத்தளத்துல பாருங்களம்மா. சின்ன சின்ன பிள்ளைகள் தான்மா அதை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறதம்மா.
நம்மளுடைய படப்பிடிக்கிறார்களாமா, இதில் எந்த மாற்றம் இல்லம்மா. பரதநாட்டியமா இன்னைக்கு எத்தனை எத்தனை பிள்ளைகளம்மா, அப்பா இவ்வளவு அற்புதமா அந்த பாரம்பரிய விளையாட்டுனா நம்மளுடைய தமிழர் பாரம்பரியம் இன்றைய இளைஞர்களும் பெண்களும் நடைமுறைப்படுத்துகிறார்கள்மா. அத்தனை துறையிலுமே பெண்களும் இளைஞர்களும் போற்றுகிறார்கள், வணங்குகிறார்கள், யாரும் புறக்கணிப்பதில்லை கூறிக்கொண்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய நிறுவனத்திற்கும் அத்தனை மாமனிதர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி நன்றி. ஆம், அதாவது அந்த பாரம்பரியத்தில் ஒன்றான அந்த அம்மா அம்மா என்று அழகாக உங்கள் பேச்சு முழுவதிலுமே அந்த அம்மா ஒலித்ததை காணக்கூடியதா இருந்தது. அதிலிருந்து நீங்கள் அந்த பாரம்பரியத்தை இவ்வளவு ஆணித்தரமாக போற்றுகிறீர்கள் என்பது எனக்கு உள்ளார்த்தமாக புரிந்தது. மிக சிறப்பு. முதலில் அழகாக சொன்னீர்கள். நாங்கள் என்ன, அதாவது பாரம்பரியம் என்று வரைக்கும் எங்களோட பண்பாடு கலாச்சாரத்தோட ஒன்றிய விழாக்கள், அதாவது ஒற்றுமைக்காக செய்யப்படுகிற அந்த விழாக்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள். பண்டிகை என்றவுடன் எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி தரும். அதாவது ஈழ வீட்டிலுமே அங்கே ஒரு புதுச்சட்டை போடப்படுகிறதை பார்க்கின்றோம். ஆகவே அதை நீங்கள் ஒற்றுமை உணர்வாக கொண்டாடப்படுகின்ற ஒரு பாரம்பரிய விழா என்பது உண்மையான ஒன்று. ஆகவே நீங்க சொன்ன அதுக்குள்ளேயே எண்ணம், பொருள், சிந்தனை அத்தனையுமே அதுக்குள்ள உள்ளார்ந்த ரீதியாக வந்து விட்டது என்றது எனக்கு தெரிகிறது. இங்கேதான் பொங்கல் நடக்கிறது, இங்கேதான் அந்த மண்ணில மகிழ்ச்சி இருக்கின்றது. நாங்கள் இப்போதான் சிந்திக்கிறோம், நாங்கள் தொலைதூரம் வந்து விட்டோம் அல்ல. ஆகவே எங்கள் நிலத்தை பார்க்க வேண்டும் என்பதை அவருடைய பேச்சு எனக்கு என்ன சொல்லுகிறீர்கள், நாங்கள் போற்றிக்கொண்டுதான் இருக்கிறோம். இளம் சமுதாயம் என்பதை அழகாக, வேட்டி என்ன, சட்டை என்ன, சமயம் என்ன, ஆகா என்ன அழகாக இருக்கும் அந்த மண்ணுக்கு ஒரு முறை வந்து பார்க்கும் போதுதான். ஆகவே அப்படியாக அந்த தொன்மை, அந்த கல்வெட்டு, அதை விட முக்கியமான அந்த இசை, ஆகா இசைக்கு வசமாக இதயம் ஏது என்று சொல்வார்கள். அப்படியான இசை கூட அங்க தழுவி இளைஞர்களை எல்லாம் போற்றிக் கொண்டிருப்பதை அழகாக சொன்னீர்கள். கரகாட்டம் என்ன, மயிலாட்டம் என்ன, ஒயிலாட்டம் என்ன, அத்தனை ஆட்டங்களிலும் சிறந்து போற்றப்படுகிற இனமாக அந்த தமிழினம் தங்கள் பாரம்பரியத்தை அடுத்த சந்ததியும் எடுத்து செல்வதை ஆணித்தரமாக கூறியிருக்கிறீர்கள். பார்ப்போம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் சகோதரா. அம்மா அம்மாண்ட நான் சகோதரன் தான் சொல்ல வேணும், அப்பான்னு சொல்ல முடியாது. ஆகவே வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆதி. சகோதரருக்கு வாழ்த்துக்கள். மிக்க சிறப்பாக இருந்தது. நன்றிகளும் வாழ்த்துக்களும் சகோதரா. அடுத்ததாக, இன்றைய இளைய தலைமுறை தமிழரின் பாரம்பரியத்தை புறக்கணிக்கிறது என்ற அணியின் சார்பாக கவிஞர் கமலவதனா சுந்தா ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் சகோதரி. வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழ் தாய்க்கு வணக்கம். ஐயன் திருவள்ளுவனுக்கு என் முதல் கண் நன்றி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற திருமூலரின் மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு இன்றைய இந்த விழா, இந்த விவாத மேடை அமைத்து தந்த அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி பேரவை நிறுவனர் தமிழ் மாமணி தாளை ரா உதயநேசன் ஐயா அவர்களுக்கும், இங்கு கூடியிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, அடுத்து எதிர்த்தரப்பு வந்திருந்து வாதிகளுக்கும் என்னுடன் எளிய தலைமுறை புறக்கணிக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற வணக்கத்தை கூறிக்கொண்டு என் தலைப்புக்குள் நுழைகின்றேன். சற்று முன் என்னுடைய அருமை சகோதரர் கவிஞர் சுதி மாதேஷ் அவர்கள் சிங்கம் போல கற்பித்த ஒரே தலைமுறையில் தலைமுறை போற்றுகிறது என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். நான் நினைக்கிறேன் அவருக்கு இன்னும் தான் உலகம் புரியவில்லை என்று. எங்கே இருக்கின்றோம் என்றதை அவர் சற்று உணராமல் கற்பித்து சென்று விட்டார். ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது சத்தினும் சிந்திச்சு சொல்லத்தான் வேண்டும், பொய்யும் சொல்லத்தான் வேண்டும். ஆனால் பொய் எவ்வாறு சொல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டும் இல்லையா? ஆகவே அவர் அம்மா அம்மா என்று சொன்னதிலேயே தன்னுடைய
பொய்யை எப்படி மறைக்கலாம் என்று அவர் சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். இன்றைய உலகம் கலியுக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு இயந்திரமயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அந்த எமது எதிர்த்தரப்புவாதிகள் மறந்து கதைக்கின்றார்கள். உண்மையில் என் உள்ளம் அழுகின்றது. இளைய தலைமுறையினர் எமது கலாச்சாரம், பண்பாடு, ஒழுக்கம் என்பதை நீங்கள் எப்படித்தான் சொன்னாலும் அவர்கள் சற்று விலகித்தான் நிற்கின்றார்கள். அது நீங்களே உங்களுக்குள்ளே சிந்திச்சு பாருங்கள். உண்மையில் அது சாத்தியமா, அது சாத்தியம் இல்லையா என்றது. வள்ளுவர் முதலே சொல்லிவிட்டார், ஒழுக்கம் உடையான் குடிமை இழுக்கம் விழுந்த பிறப்பில் விடும். எங்க நாங்கள் பிழைவிடுகிறோம் என்றால், நாங்கள் எல்லாம் கதைச்சோம் படிப்படியாக. எனக்கு முதல் தொடக்கத்துல பேசின அருமை சகோதரி ரமணி மாடசாமி அம்மா, அடுத்தது TKS சுமதி அம்மா அவர்கள் அடுக்கடுக்கா சொன்னார்கள். உணவு, உடை, ஒழுக்கம், கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே எல்லாமே இருக்குத்தான். ஆனா எத்தனை சதவீதம் இருக்கின்றதுன்றதுதான் நாங்க கேள்விக்குறி. நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு உணவை எடுத்துக்கொள்ளலாம். தலை இடிக்குதுன்னு சொன்னால் அம்மா சுக்கு போட்டு சீரகம் போட்டு அவிச்சு குடிநீர் கொடுத்தா அந்த பிள்ளை எட்டி பார்த்து போட்டு அம்மா இன்னும் சமைக்கிறான்ட்டு ஓடிவிடும். அது தண்டை பாட்டுல கை தொலைபேசியில இருந்து தண்டை பாடல அடிச்சு உடனே அம்மா சுக்கு தண்ணி கொண்டு வர கிடையாது, அங்க தைனநூல் வீட்டுக்கு வந்துடும். இந்த உலகத்துலதான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தது உடைய பற்றி சொன்னா, உடை என்பது உண்மையில் நான் ஒரு ஆர்டிக்கல் என்று நான் பார்த்தேன். உடை என்பது ஒரு அந்த பிள்ளை தூர தேசத்திலிருந்து அப்பா பார்க்க வரைக்கும் ஒரு அளவு உயரமான கட்டையான உடுப்புகளை போட்டு அப்பா சொல்றாரு, உடுப்பு வந்து உண்மையில் உடம்பை மறைய கிழித்து விட்டு வாங்கி கொண்டு வருகிறது. நாங்கள் பண்பாடு, கலாச்சாரம் என்று அடிச்சு சொல்றோம். ஆனால் அந்த பிள்ளைக்கு நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டில் பல தேசமாக நாடோடியாக ஓடி வாழ்கின்றோம். அந்த பிள்ளைக்கு அந்த உடுப்பை வாங்குறதுக்கு யார் அந்த மணியை கொடுக்கிறது? அடிப்படையிலேயே நாங்கள் பிழைக்க விடுறோம். ஒரு என்னதான் இருந்தாலும், இங்குதான் நாங்கள் வாழ்ந்தாலும், பெற்றோராகிய நாம் நிதானமாக சிந்திச்சு அந்த பிள்ளைக்கு உடுப்பு வாங்குறதுக்கு அந்த மணியை கொடுக்கிறோம் அல்லவா? அதுதான் அங்க பிழைக்குது. உணவாக இருக்கலாம், உடையா இருக்கலாம், பழக்க வழக்கங்களா இருக்கலாம். பெற்றோராகிய நாம் அஞ்சல் பறவை பெரிய மிஷின் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர்களோட கதைக்க நேரம் இல்லை. நேரத்தை நாங்கள் ஒரு நிமிடம் கூட பிள்ளைகளோட நாங்கள் கூட்டாக இருந்து மேசையில சாப்பிடுற அளவுக்கு இல்லை. எங்களுக்கு பேராசை கூட. வெளிநாட்டு மோகத்துல வெளிநாட்டுக்காரன் மாதிரி நான் வாழ வேணும் என்று சொன்னால் அன்னமும் தன் நடை நடக்க போய், காகம் தன்னை நடக்க போய் அன்னம் வந்து காகம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, எஸ், அன்னத்தின் நடை நடக்க போய் தன்னடையும் விட்ட கதை மாதிரி தான் இந்த கதை. இப்போ இதுல இருக்கிற சகோதரிகள் சொன்னது அதுதான். ஆனா எங்க பிளவு அடிப்படையில வீட்டுல இருந்துதான் நம்முடைய கலாச்சாரம் வளர வேண்டும், வீட்டில இருந்துதான் நம்முடைய உணவு வர வேண்டும், வீட்டில் இருந்துதான் நம்முடைய ஒழுக்கம் வளர வேண்டும், வீட்டில் இருந்தால் நம்முடைய உடை வளர வேண்டும். எல்லாமே வீட்டில் இருந்ததுதான். ஆனா அந்த விடயத்தில் பெற்றோராகிய நாங்கள் அதை தவற விடுகின்றோம். மிகவும் கவலைக்குரிய விடயம். நான் நாளாந்த ஒவ்வொரு நாளும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நான் ஆசிரியராக இருக்கின்றேன், ஒரு நண்பையாக இருக்கின்றேன், ஒரு பெற்றோராக இருக்கின்றேன், ஒரு சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வை ஊட்டும் ஒரு அரசியாக இருக்கின்றேன். எல்லா விதத்தையும் உற்று நோக்கும் பொழுது இங்கே பிழை இருக்கின்றது, அடிப்படையில் பிழை இருக்கின்றது. நாங்கள் வெளிநாட்டு முகத்தில் இருக்கின்றோம். ஒரு பிள்ளை ஒன்று கேட்குது என்று சொன்னால் எங்களுடைய கஷ்டத்தை சொல்றது வெக்கம் என்று நினைக்கின்றோம். ஓ, அப்பா நித்திரம் முடிச்சு உழைக்கிறாரே, அம்மா நித்திரம் முடிச்சு உழைக்கிறாரு, இப்படித்தான் நாங்கள் எங்களோட வாழ்க்கை இருந்தது, எங்களோட வரலாறு இப்படித்தான் இருக்குன்னு சொல்ல தவறுகின்றோம். பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துல 8 மணித்தியாலம் பள்ளிக்கூடத்துல இருக்குது. ஆனா அந்த பிள்ளை வீட்டுக்கு வரும் பொழுது அங்க உள்ள ஒரு சொல்ல வச்சுக்கொண்டு, அம்மா மன்னிக்க வேண்டும் சகோதரி, நேரம் முடிவடைந்து விட்டது. மன்னிக்க வேண்டும், நேரம் முடிவடைந்து விட்டது. நான் முடிக்கிறேன். ஹங்கரிய
என்று கேட்டால் அம்மா திருப்பி இங்கிலீஷ்ல தான் பதில் சொல்லுவா. அவ தனக்கு தெரியாட்டியும் கூட அந்த பதிலாதுல தான் சொல்லுவா. இந்த வகையில் நான் சுருக்கமாக என்னுடைய நேரம் நிறைய கதைக்கலாம். ஆனால் அடிப்படையில் தான் நாங்கள் தவற விடுறோம். இதுகள் தான் இந்த பிள்ளைகள் அதை கற்றுக்கொண்டு இந்த உண்மையான கலாச்சாரம் பண்பாடுகளை புறக்கணித்துக் கொண்டு வருகிறார்கள் என்று கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி கமலவதனா. அழகாக பேசுகிறீர்கள். அதே நேரம் அந்த உள்ளார்த்த உணர்வு அடிப்படையில் தான் அந்த தவறை விட்டிருக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ இந்த நிலத்துக்கு வந்தவர்கள் நாங்கள். ஆகவே பண்பாடு கலாச்சாரத்தை நாங்கள் தான் விட்டு விட்டு வந்துட்டோமோ என்றது ஒரு கதை, ஒரு நிலை. அதை விட நீங்க சொன்னீங்கள் அடிப்படை நிலையில் பெற்றோரால் தான் இந்த தவறை விடுகிறார்கள். ஆகவே பெற்றோரே இன்னும் உணராமல் இருக்கிறார்கள். அந்த பெற்றோர்கள் புலம்பெயர்ந்த சூழலிலும் நிலம்பெயரா எங்கள் தமிழையும் எங்கள் மொழியையும் எங்கள் கலாச்சாரத்தை மூட்டி வளர்த்தால் எப்படி இருக்கும் என்றதை உங்களுடைய பேச்சின் மூலம் எனக்கு சொல்ல வைத்தது. நீங்கள் அழகாக சொன்னீர்கள். புறக்கணிக்கிறார்கள் என்பதற்கு நீங்கள் சொன்ன விளக்கம் சரி. உடைகளை கிழித்து அணிகிறார்கள், காச்சட்டை அப்படி போடுகிறார்கள், அதே நேரம் மேற்சட்டையை அப்படி போடுகிறார்கள். அவர்கள் இந்த நாகரிக மோகத்தில தவழ்ந்து கொண்டு இருப்பதனால் அவர்கள் உண்மையிலேயே அப்படித்தான் அணுகிறார்கள் என்பது உண்மை. ஒழுக்கம் சார்ந்த விடயங்களை கடைப்பிடிப்பது குறைவுதான், சற்று விலகித்தான் நிற்கிறார்கள் என்பது நீங்கள் சொல்லுகிறது அது சரியான ஒன்றுதான். ஆகவே அந்த கலாச்சாரம் பண்பாடு முதல் வீட்டில் தான் வளர வேண்டும் என்று சொன்னீர்களே, அந்த வீட்டில் நாங்கள் கொடுக்கிறோமா என்று கேட்டால் அங்குதான் கேள்விக்குறிகள் இருக்கின்றன என்று சொல்லிக்கொண்டு அருமையான உங்களோட தலைப்பு எனக்கு இன்னொரு தலைப்புக்கு வித்திட்டதாக இருந்தது உங்களுடைய பேச்சு. மிக்க நன்றி கமலவதனா. உங்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இப்பொழுது சொல்லுங்க. அது மிக மிக சிறப்பான வாதத்தை முன்வைத்தீர்கள் கமலவதனா டீச்சர். மிக்க மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த விவாதம் சூடுபிடித்து கொண்டே செல்கிறது. என்ன முடிவு வருமோ என்று அனைவரையும் எண்ண வைத்து கொண்டே இந்த விவாதம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய இளம் தலைமுறை தமிழரின் பாரம்பரியத்தை போற்றுகிறது என்ற அணியின் சார்பாக கவிஞர் சுகுணா சுதாகரன் என் அன்பு தோழி அவர்களை அன்போடு அழைக்க. மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும் அத்தனை பேருக்கும் என்னை அணைத்து கொண்டு எனது விவாதத்துக்குள் நான் செல்லலாம் என நினைக்கின்றேன். ஏனெனில் எங்களுக்கு அழைப்பு மணி அடித்துவிடும். அதனால் நாங்கள் ஆரம்பத்திலே எமது நேரத்தை ஒரு நாளும் வீணாக்க கூடாது விவாத மேடை. ஆமாம், இங்கு அழகாக அற்புதமான பொய்களோடும் ஆரோக்கியமான கருத்துக்களோடும் இந்த பட்டிமன்ற அந்த விவாத மேடையானது சென்று கொண்டு இருக்கின்றது என்பது இதில் இருக்கின்ற அத்தனை பேரும் அறிந்த உண்மை. இங்கே தலைமை நீதிபதி அவர்களே, நான் எங்கு சென்றாலும் ஒரு கணம் இந்த தலைப்பினை மீட்டி பார்ப்பது எனது ஒரு வழக்கம். அந்த வகையிலே இன்றைய இளம் தலைமுறை, நீங்கள் நன்றாக இதனை புரிந்து கொள்ள வேண்டும் நீதிபதி அவர்களே. ஏனெனில் ஒவ்வொருவரும் வந்து கூறுகின்ற போது உங்களுடைய தராசு ஒரு பக்கம் இறங்கத்தான் செய்யும், அதை மாற்ற முடியாது. ஆனாலும் நீங்கள் சற்றே காது கொடுத்து கேளுங்கள். தமிழரின் இன்றைய இளம் தலைமுறை தமிழரின் பாரம்பரியத்தை போற்றுகிறது, புறக்கணிக்கிறது. இதுதான் விடயம். யார்? இன்றைய இளம் தலைமுறை. என்னத்தை? தமிழரின் பாரம்பரியத்தை. இவைதான் அங்கே கோடிட்டு காட்டப்பட்டிருக்கின்றன. பாரம்பரியம் என்பது அத்தனை இனத்தவர்களுக்கும் பொதுவான பொதுவுடைமை. அதில் மாற்று கருத்து இருக்கிறதா யாருக்கும்? இல்லை. இங்கே தமிழ் பாரம்பரியத்துக்குள் நாங்கள் வருவோம். எங்களுடைய பாரம்பரியத்தில் தமிழர்களாகிய ஒரு வாழ்வியலின் நீண்ட வளமான வரலாற்றுக்குரிய ஒன்றுதான் எங்களினுடைய தமிழ் பாரம்பரியம். இதை நான் முதலில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இங்கே வந்தவர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு பேச வேண்டியது அவர்களுடைய கடமைதான். அதை நான் பிழை என்று சொல்லவில்லை. ஆனால் அத்தனை பேரும் சற்றே சிந்தித்து பாருங்கள். இன்றைய இளம் தலைமுறையினர் எங்கே போற்றாது
விலத்தி செல்லுகின்றார்கள். எங்கோ ஒரு இடத்தில் பிழை இருக்கத்தான் செய்யும். 100 விதமான ஒரு காரியத்தில் 100 விதமாக எதையும் நாங்கள் சரியாக ஏற்றுக்கொள்ள கண்டுவிட முடியாது. எனவே இன்றைய எளிய சமுதாயத்தினரை நாங்கள் வழிநடத்த தவறிய பெற்றோர்களாக இங்கே வந்தவர்கள் தாங்களே பிழை உள்ளவர்களாக காட்டி சென்றிருக்கின்றார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். அது வீட்டில் இருந்துதான் அன்பு சகோதரி சொன்னார் அத்தனையும் தொடங்க வேண்டும் என்பது, அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அது சரிதான். நான் சொல்லுகின்றேன், கலை கலாச்சார பண்பாடுகளில் இந்த பாரம்பரியத்தில் நிச்சயமாக இன்றைய இளம் தலைமுறையினர், எனது வீட்டில் இருந்து நான் ஆரம்பிக்கின்றேன், நிச்சயமாக இந்த பாரம்பரியத்தை போற்றுகின்ற இளைய தலைமுறையினராகத்தான் காணப்படுகின்றார்கள். அது பல இடங்களில் புறக்கணிக்கப்பட்டாலும் அவர்களால் அவை சீர்தூக்கி ஆராயப்பட்டு அவை சரியாக நடத்தப்படுகின்றது. உங்களுக்கு ஒரு உதாரணமாக நான் கூறுவேனே ஆனால், இங்கு எல்லோரும் முதலாவது கூறியிருந்தீர்கள் இந்த உணவு பழக்க வழக்கம். புலம்பெயர் தேசங்களாகிய நாங்கள் வாழுகின்ற நாடுகளிலே கூட இந்த பாரம்பரிய உணவுகளான கூழ், குரக்கன் புட்டு, ஓடியல் மாப்புட்டு, இவ்வாறான உணவுகள் ஏன் சற்று நீங்கள் உங்கள் வீடுகளில் செய்வதில்லை? ஏன் பேச வேண்டும் என்பதற்காக இங்கே வந்து மேடை போட்டு அப்படியே பொய்யாக பேசு? எங்கே அம்மா, ஒருவர் உயிர் வாழ்வதற்காகத்தான் ஓடி ஓடி உழைக்கின்றோம். இங்கே பல பேர் நீங்கள் கூறியிருந்தீர்கள் சமைப்பதற்கே நேரம் இல்லை, நாங்கள் சமைப்பதே இல்லை. ஏன் இன்று எனது பிள்ளைக்காக இங்கே இருக்கின்றவர்கள், நான் பெற்ற பிள்ளைகளை ஒட்டிய வயதானவர்கள் இப்போது திருமண வாழ்க்கையில் ஒன்றாகி அழகாக சமைக்கின்றார்களாம். போய் பாருங்கள். தாங்களே ஒரு வீடெடுத்து தாங்களே தங்களுக்காக சமையல் செய்து இருவரும் மாறி மாறி கணவன் மனைவி சமைத்து அழகாக தங்களுக்கு ஒருவர் பரிமாறி எங்களுடைய கலை கலாச்சார பண்பாடுகளோடு அந்த விருந்தோம்பல் பண்பை கூட அவர்கள் வளர்க்கின்றார்கள். ஒரு முறை அம்மா வீட்டுக்காரர் வாருங்கள், அடுத்த முறை மாமி வீட்டுக்காரர் வாருங்கள், அழகாக மாமி மாமா என்று முறை இங்கே கூறி சென்றீர்கள். முறைகள் கூட உறவுகள் கூட நிச்சயம் இல்லை. அங்கே குறைவாக இருந்தாலும் கூட போற்றாது புறக்கணித்து கொண்டு யாரும் செல்லவில்லை என்பதை ஆணித்தரமாக நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். போய் சமைப்பதற்கு நேரம் இல்லை, ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அது என்றோ ஒரு நாள் நாங்கள் கூடத்தான் பீஸா வாங்குகிறோம், பர்கர் வாங்குகிறோம். அதனால் எங்களினுடைய பாரம்பரிய உணவுகளை மறந்து விட்டோமா? அல்லது எங்களுடைய பாரம்பரியத்தை புறக்கணிக்கின்றோமா? நிச்சயமாக இல்லை. இடையில் மெக்கை கொடுத்தவுடன் ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடுகின்றோம், மம்மி டாடி சொல்லுகின்றோம் என்று இங்கு வந்து உண்மையில் பேசிவிட்டு செல்லாதீர்கள். ஏனெனில் இன்றைய இளம் சமூகத்தினரானவர்கள் விழாக்களில் தங்களுடைய அற்புதமான பணிகளை, எனது வயதில் நான் சிறுமியாக நின்று செய்த அத்தனை வேலைகளையும் எங்களுடைய பிரித்தானியா நாட்டிலே இளைய தலைமுறையினர் திருவிழா என்றால் போய் பாருங்கள் எவ்வாறு அவர்களுடைய அந்த பணியானது இருக்கின்றது என்று சொல்லி அதிகாலையிலே எழுந்து அழகாக சாரி கட்டி அழகாக மாலை கட்டி தங்களுடைய பாரம்பரிய உடைகளோடு அவர்கள் 25 நாட்களும் அந்த திருவிழாக்களிலே ஈடுபடுகின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் புறக்கணிக்கின்ற குழந்தைகள் அவ்வாறு செல்ல முடியும்? ஒருவரால் நீங்கள் திணித்து அவற்றையும் போட முடியுமா? சொல்லுங்கள். மனம் உண்டானால் நிச்சயமாக இடம் உண்டு. மனத்திலே அத்தனையும் ஏற்றிக் கொண்டுதான் இந்த குழந்தையினர் போற்றுகின்றார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. விளையாட்டில் கூட இன்று வரை கிளித்தட்டு போன்ற விளையாட்டுக்கள், எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் இளையோரால் விளையாடப்படுகின்றது என்பதனை நான் மன்னிக்க வேண்டும். நேரம் முடிவடைந்து விட்டது. மிக்க நன்றி. எனவே இங்கே அத்தனை பேர்களுக்கும் அழகாக சொல்லுகின்றேன், இந்த கர்நாடக சங்கீதத்தில் தொடங்கி இந்த விளையாட்டு வீராங்கனைகள் தொடங்கி அத்தனைகளிலும் இந்த இளைய தலைமுறையினர் தங்களுடைய பாரம்பரியத்தை நிச்சயமாக போற்றியே வாழுகின்றார்கள். அது சற்று அந்த ஆங்கில மோகத்தில் முறிவடைந்து காணப்பட்டாலும் அது மீண்டும் மீண்டும் புத்தலில் பெற்றுக்கொண்டே இருக்கின்றது. கடைசி தமிழன் இருக்கும் வரை இந்த இளைய தலைமுறையினர் பாரம்பரியத்தை போற்றியே வாழுவார்கள் என்கின்ற அற்புதமான கருத்தோடு அழகிய சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி நீதிபதி அவர்கள் அருமையான முடிவினை தருவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சுகுணா. மிக சிறப்பாக பேசினீர்கள். ஆமாம், கலாச்சாரம்
உடன் எங்களுக்கு வருவது மொழி சார்ந்த ஒரு விடயத்தை தான் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பது. அதாவது மொழி என்பது வரும்பொழுது அதற்குள் எல்லாமே அடங்கிவிடும். அதனால் நீங்க சொன்னீர்கள் மொழி, கலை, கலாச்சாரம், வரலாறு படைத்த இனம் எங்கட தமிழினம். அந்த வகையிலேயே நாங்கள் புலம்பெயர்ந்தாலும் எங்கட மொழியையும் கைவிடவில்லை, எங்கள் உணவுகளையும் கைவிடவில்லை என்பதை அழகாக சொன்னீர்கள். என்றால் கூழ் சமைக்கிறார்கள், புட்டு சமைக்கிறார்கள், நாங்கள் விளையாட்டு போட்டிகள் எல்லாம் இவற்றை பகிர்ந்து அளிப்பது வழக்கம். அதை அழகாக கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதே நேரம் இளம் தலைமுறையினரை இப்ப உங்களோட பார்வைக்கு அவர்கள் எல்லாம் திருவிழா காலங்களில் ஒன்றிணைகிறார்கள், சாமி தூக்குகிறார்கள், இப்படி எல்லாம் இருக்கிறது என்பதை அழகாக சொன்னீர்கள். ஆனால் இவ்வளவு வீதம் என்று கேட்டால்தான் அங்கே ஒரு கேள்விக்குறி வரும். ஏனென்றால் எல்லா பிள்ளைகளும் தூக்குவதும் இல்லை, எல்லா பிள்ளைகளுக்கும் வாய்ப்பு கொடுப்பதும் இல்லை என்பதும் இங்கு கவனிக்கத்தக்க ஒரு விடயம். அதே நேரம் விளையாட்டுகள், அதாவது உண்மையிலேயே விளையாட்டுகள், கிளித்தட்டு, கயிறு அடித்தல், இப்படியான விளையாட்டுகள் அந்த விளையாட்டு நேரங்களில் மட்டும்தான், விளையாட்டு போட்டிகளில் மட்டும்தான் நாங்கள் அவற்றை செய்கிறோமே ஒழிய அது வருடத்துக்கு ஒரு நாட்கள் தான் செய்கிறோம் என்பதும் இன்னும் ஒரு பக்க நிலையாக இருக்கின்றது. இருந்தாலும் நிச்சயம் போற்றப்படுகின்றது என்பதை அவர் அழகாக சொல்லி இருக்கிறார். அது ஆணித்தரமாக நாங்கள் சிந்திக்க வேண்டியது. என்றால் நாங்கள் அப்படி போற்றாக விட்டால் இப்படி தமிழோடு இணைந்திருப்போமா என்பதும் ஒரு கேள்விக்குறிதான். ஆகவே அவருடைய கருத்துக்கு மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். ஆனாலும் புத்தெழிலோட இங்கேயும் அந்த கலாச்சாரங்கள், மரபுகள் போற்றப்படுகிறது என்பதை ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பாராட்டுகள். நன்றி. மிக்க மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் சூனா அம்மா. மிக மிக சூடாக விறுவிறுப்பாக உங்கள் விவாதங்களை முன்வைத்திருக்கின்றீர்கள். நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். விறுவிறுப்பாக செல்கின்ற இந்த விவாத அரங்கின் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டோம். இன்றைய இளைய தலைமுறை தமிழரின் பாரம்பரியத்தை புறக்கணிக்கிறது என்ற அணியின் இறுதி பேச்சாளராக கவிஞர் பாலம்மாள் பொன்னுசாமி சகோதரி அவர்களை மிக்க அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் சகோதரி. தமிழ் பாரம்பரிய மரபுகளுக்கு தலைவணங்குகிறேன். தமிழ் பாரம்பரிய பயிற்சி பட்டறையாக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் தமிழ் மாமணி ஐயா தாளை உதயநேசன் ஐயா அவர்களுக்கும், நேரியார்கள் ஆதி தர்பரானந்தன் அவர்களுக்கும், தலைமை தமிழ்மணி நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் மற்றும் என் தோழமைகளுக்கும் என் முதல்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பில் இளம் தலைமுறை, அதை பர்டிகுலரா தெரிஞ்சுக்கணும். இளம் தலைமுறை தமிழரின் பாரம்பரியத்தை போற்றுகிறதா புறக்கணிக்கிறதா என்ற அடிப்படையில் நான் புறக்கணிக்கிறது என்ற அணியின் சார்பாக என்னோட கருத்துக்களை முன்வைக்க வந்துள்ளேன். நான் வரும்போதே வேற பேசலாம் என்றுதான் சொல்லி நினைத்து கொண்டு வந்தேன். கண்ணன் நீதிபதி அவர்களே, இவ்வளவு நேரம் போற்றுகிறது என்ற அணியிலிருந்து சில கருத்துக்களை எடுத்து உரைத்தார்கள். போற்றுகிறது என்றால், அதாவது எங்கோ ஓர் இடத்தில் பிழை என்கிறீர்கள். இல்லை இல்லை, இங்குதான் பிழை, இங்குதான் நடக்கிறது. இந்த இளந்தலைமுறையினர் தான் பிழையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் பாரம்பரியத்தை நான் பாரம்பரியத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒவ்வொரு தாய் தகப்பனும் இந்த கலியுக காலத்தில் ஒவ்வொரு இளைய தலைமுறைகளுக்கும் நாங்க உணர்த்தப்படும் பாடு எங்களுக்கு தெரியும். இவ்வளவு நேரம் போற்றுகிறது என்று பேசின அந்த அணியினரும் அவர்கள் வீடுகளில் எவ்வாறு குழந்தைகள் எவ்வளவு அடம்பிடித்து அவர்களுடைய பாரம்பரியத்தை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினாலும் அது நிகழ்வில் இல்லை என்பது அவங்க மனசாட்சிக்கு ஒன்றே அது சொல்லும். திருவிழா என்று நடக்கும்போது திருவிழா காலங்களில் பட்டு பீதாம்பரியத்தோட வேட்டி சட்டையோடயா வந்து கலந்து கொள்கிறார்கள், வழி நடத்துகிறார்கள், விழாக்களை நடத்துகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த ஒரு நாள் மட்டும்தான். மற்ற நாட்களில் அவர்கள் ஆடை உடை பாவனைகளை பாருங்கள். அவங்க நம்மளே மனசுக்கு என்னடா இவங்க இப்படி பண்ணுதுங்க, இந்த பிள்ளைங்க நல்ல ஒரு ட்ரெஸ்ஸுகளை போட மாட்டேங்குதுன்னு. இப்ப 40 வயதுக்கு மேல உள்ள 40 வயதுக்கு கீழே உள்ள ஆண்கள் எல்லாருமே முண்டாஸ் என்ற ஒரு ஆடையைத்தான் தெருக்களிலும் நடந்துகிறார்கள். வீட்டிலே பயன்படுத்தக்கூடியது தெருக்களிலும் பயன்படுத்துகிறார்கள். கார் ஓடிக்கொண்டு அந்த பெருமுடாங்கிற ஒரு ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கிட்டு அவங்க கார்களில் வராங்க. அதெல்லாம் முகஞ்சொலிக்க வைக்குது. இன்னும் அவர்களுடைய தலைமுறை அவர்களைத்தான் பின்பற்றுவார்கள். நம்ம பின்பற்றுகிற நம்மளை பின்பற்ற மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் நல்வழியில் நடந்தா தானே அதை செயல் நடத்த முடியும், தொடர்ந்து கொண்டு வர முடியும். அதே போல இதெல்லாம் அவரில் அதாவது நம்ம சுதா அவங்க மேடம் பேசின போது அவர்கள் கற்பனைக்குத்தான் எல்லாரும் போற்றுகிறார்கள் கற்பனைக்கு வேணா அது சரியாக இருக்கலாம். கண்ணன் நீதிபதி அவர்களே, அது சரியல்ல.
இன்று நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கண்கூடாக மறைத்து கொண்டுதான் அவர்கள் பேசுகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு இடங்களிலும் பாருங்கள், கேளிகைகள், அவங்க விழா கொண்டாடுறது எப்படி என்றால் நம்ம கலாச்சாரம் அல்லாத ஒரு கேளிகைகளாத்தான் இருக்கு. எங்கு பார்த்தாலும் கேளிகைகள், பார்கள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். சனிதோறும் சனி ஞாயிறு முழுவதும் கொண்டாட்டம் தான். மகளிருடன் சேர்ந்து ஆடல் பாடல் காட்சிகள் எல்லாம் இப்ப கிராமங்களிலும் வந்துருச்சு. எல்லா ஆண்களும் பெண்களும் சேர்ந்து மேடையிலும் அது ஆபாசமான ஆடைகளை போட்டுக்கொண்டு போதைப் பொருட்களை போட்டுக்கொண்டுதான் நடமாடுகிறது. இருந்தால் அவர்கள் தான் பாரம்பரியம். இது வடக்கத்திய பழக்கங்களை கொண்டு வரணுங்கிற முயற்சியில தான் நடக்கிறது ஒழிய நமது பாரம்பரியத்தை கொண்டு வரணுங்கிற எண்ணம் இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு இல்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். நான் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நாங்கள் வேண்டவனா கூழு குழம்பு கூழு வைக்கலாம், அந்த புட்டு வைக்கலாம். ஆனா இன்றைய தலைமுறைகளுக்கு அது எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா? உடனே சுமோட்டோக்கு ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஆர்டர் பண்ண அவன் என்ன கொண்டு வந்து கொடுக்கணும், அவன் நல்லதா கொண்டு வந்தாலும் கெட்டதா கொண்டு வந்தாலும் சாப்பிட்டு அன்னைக்கு பொழுது முடிஞ்சது. அப்படிங்கிற ரீதியில தான் அவங்க அதாவது விரைவான ஒரு பயிற்சி விரைவான எண்ணத்துல தான் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் நினைக்கிறார்கள் ஒழிய ஒரு சந்தோஷமாக ஒரு எல்லாத்தையும் இருக்கணும். விருந்தோம்பல் பற்றி சொன்னார்கள் பாருங்க. இன்று விருந்தோம்பல் எப்படி நடக்கிறது? எல்லாம் பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டலில் வாரம் போய் குடும்பத்தோட போய் உட்காந்து ஆயிரக்கணக்கில் உட்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு வர்றதா இன்றைய விருந்தோம்பல். வீட்டில் செஞ்சு கொடுக்கிறார்களா? உண்மையிலேயே அவங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். வீட்டுல யாரும் செஞ்சு கொடுக்கிறார்களா? இல்லவே இல்லை, கிடையாது. இன்றைய இளைஞர்கள் புறக்கணித்து தான் கொண்டு இருக்கிறார்கள். இதனால தவறான காதல் வழியிலும் போய் ஆணவ கொடைகள் இதெல்லாம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம கண்கூடா பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு செய்திகளும் பாருங்கள், ஒரு நல்ல நியூஸே வருதுல. ஒரு சினிமாவை எடுத்துக்கோங்க, அந்த தவறான ஆடைகளை போட்டுதான் அவங்க போஸ்ட் கொடுக்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அந்த மாதிரி கலாச்சாரத்தை இங்க கொண்டு வராங்க. அதையும் மக்கள் படிக்கிறாங்க. இந்த இந்த அதாவது நியூஸ் சேனல்கள்லாம் அதை தடை பண்ணணும். செய்தி பரப்பக்கூடிய எண்ணங்கள்ல தவறான ஆடைகளை போட்டு அணிந்து கொண்டு அவர்களை விளம்பரத்துக்காக செய்கிற அந்த இதுகளை தடை பண்ண வேண்டும். மக்கள் அதை பார்த்துதான் இன்றைய இளைய தலைமுறை தாங்களும் அப்படி அந்த மாதிரி ஆடைகளை அணிய வேண்டும்ங்கிற எண்ணத்தில் புறக்கணித்து கொண்டு இருக்கிறார்கள். மரபு வழிகளை வரக்கூடிய நல்ல நல்ல எண்ணம், நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை புறக்கணித்து கொண்டுதான் அவர்கள் அதிவேகமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நீதிபதி அவர்களை. எனவே உண்மையான மனதோடு என்று சொல்லுங்கள் என்றால் எங்க அணிக்க நீங்க தீர்ப்பு அளிக்க வேண்டும் என்று கூறி பேச வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வாதம்மாள், மிக ஆணித்தரமாக பேசி இருக்கிறீர்கள். நினைத்து பார்க்கவே இன்றைய அந்த கொலை நீங்க சொன்ன உடனே நடைபெற்ற கொலைதான் வருகிறது. தவறான ஒரு காதலுக்கும், அது தவறான ஒரு காதலுக்கு தவறான ஒரு செயற்பாடை கொண்டு வந்திருந்த நிலையை பார்க்கும்போது உண்மையிலேயே ஏங்க வைக்கின்ற ஒன்றாகவே இருக்கிறது. இதுவும் நாகரிகமா, இதுவும் ஒரு நிலையா என்று எண்ண வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அழகாக சொன்னீர்கள். அந்த புறக்கணிக்கிறார்கள் திருவிழா, இவை உடைகள், இவற்றை எல்லாம் பார்க்கும்போது முகஞ்சுளிக்க வைக்கக்கூடிய நிலையைத்தான் இவர்கள் தந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இப்பொழுது வயது போனவர்கள் எல்லாம் ஆடக்கூடிய நிலையில் களியாட்டங்கள் இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி பார்க்க போனால் அது ஒரு விருந்தோம்பல் கூட சரியான முறையில் நடைபெறவில்லை. எப்போதும் சொல்வார்கள் எங்கட தமிழ் பண்பாட்டை, செல்விருந்தோம்பி வரவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர் கண்டு. ஆனா அப்படியான ஒரு இனம் இன்றைக்கு ஹோட்டல்ல கூப்பிட்டு அங்கு சாப்பாடுகளும் இதுகளும் கொடுக்கிற மாதிரி இருக்கிறதை நீங்கள் அழகாக சொல்லி இருந்தீர்கள். ஆகவே அந்த விரைவான எண்ண போக்கு அந்த எண்ணங்கள் இன்றைக்கு சிதைந்து போய்விருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அருமையான உங்களோட பேச்சுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா? ஆதி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எந்த அணியில பேச போறீங்க? மிக்க சிறப்பான உரையை தந்த சகோதரி பாலம்மாள் பொன்னிச்சாமி அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். மிக மிக விறுவிறுப்பாகவும் சுவையாகவும் இந்த விவாத அரங்கு இறுதிக்கட்டத்தை நெருங்கி விட்டது. நீதியரசரின் தீர்ப்புக்காக அனைவரும் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றோம். வாருங்கள் சகோதரி, உங்கள் தீர்ப்பினை தாருங்கள். நன்றி. ஆதி ஒரு முறை ஒரு மணித்துளிகள் அந்த NS அசோகன் அப்பொழுது தொடக்கம் இருக்கிறார், கேட்டிருக்கிறார். ஆகவே அவர் ஒரு அணிக்கு, அவர் விரும்பின அணியில ஒன்றில பேசட்டும், அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கிறேன். பேசுங்கள் ஆதி, உங்களோட அனுமதியோட. நன்றி. அவையோருக்கு வணக்கம். நான் பேச இருப்பது இந்த இளைஞர்கள் பாரம்பரியத்தை புறக்கணிக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அதை தான் நான் பேச இருக்கிறேன். இப்ப நம்ம குழுமத்துல, இப்ப நம்ம மேடையில உள்ளவங்க பாத்தீங்களா, சுஜி மாதேஷ் மட்டும் தான் ஒரு இளைஞர். அவர் என்ன சட்டை போட்டிருந்தாரு நீங்க கவனிங்க, டிஷர்ட். நாம எல்லாம் மற்றவங்க எல்லாம்
பாரம்பரிய சட்டை சேலைகள். அதனால இந்த சேலை கட்டுக்கின்ற சகோதரிகளுக்கு ஒரு பெரும் வணக்கம். இதிலிருந்தே நீதிபதி அவர்கள் நல்ல தீர்ப்பு கொடுத்துருவான்னு நம்பிக்கை வந்துருச்சு. அடுத்ததுமா ஒரு சில வந்து நம்ம சொல்றது பாயிண்ட், மேலை நாட்டினுடைய கலாச்சார மோகம். இப்ப நம்ம சமூக ஊடகங்கள்ல சினிமாவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கலாச்சார ஊடகங்கள்லாம் பார்த்து 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 3 விஷயத்துல நம்ம இளைஞர்கள் மாறிட்டாங்க. 1 உணவு, 2வது ஆடை, 3வது இசை. நீங்க உணவு எடுத்துட்டீங்க, நீங்க தயவு செய்து நீங்க புலம்பெயர்ந்த சகோதரிகள் எல்லாம் தயவு செய்து தமிழகத்துக்கு வந்து பாருங்க. இந்த ஹைவேன்னு சொல்றோம்ல, புறவழி சாலையில எல்லாம் இன்னைக்கு பிரியாணி கடைகள் புற்று ஈசல் போல முளைச்சிருச்சு. புரோட்டாயில் சாப்பிடாத இளைஞர்கள் கிடையாது இன்னைக்கு. அதனால இந்த குப்பை உணவுகள், என்ன குப்பை உணவுன்னா அந்த புரோட்டா, நூடுல்ஸ், பிஸா, இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா பரவாயில்ல, என்னைக்கும் சாப்பிடுவேங்கிறது தான் எங்களுடைய வாதம். தவறு. அது உடம்பு கெடுக்கும், சர்க்கரை நோய் வரும், கடைசியில் ஆஸ்பத்திரிக்கு உணவுக்கு பதிலாக மருந்தை சாப்பிட்டு இருக்கோம். அதனால அந்த உணவு கலாச்சாரம் மாறி போச்சு. ஆடை அது மாதிரி தான். தீபாவளி ஒரு பண்டிகை நாள்லாம் வருதுன்னா நாம் என் பசங்க என்ன எடுக்கிறாங்கன்னா, நாம் ஒரு வேஷ்டி கீஸ் எடுக்க கொடுத்தோன்னா அவங்க ஜீன்ஸு டிஷர்ட் தான் எடுக்கிறாங்க. அது எனக்கு வந்து சுகமாக இருக்குன்னு சொன்னால் கூட அந்த உடைகளை வந்து அவங்க வாங்குறதில்ல. நாம் சொன்னாலும் மன்னிக்கவும் பசங்க கேட்கறதில்ல. இன்றைய நிலைமையை நான் தந்தையாக இருந்து சொல்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது போ அப்படின்னு சொல்கிறான். அதனால உணவு ஆடைகள் மாறி போச்சு. இசை அது மாதிரி தான். இசையில பார்த்தீங்கன்னா மேல்நாட்டு கலாச்சாரம், நம்ம அந்த இசையெல்லாம் வந்துருச்சு. நம்ம பாரம்பரிய தமிழ் இசையோட இந்த முத்தமிழ் சொல்ற மாதிரி தமிழ் இசையெல்லாம் கேட்கற அந்த நேரமும் குறைவு போச்சு. இது காரணம். 2வது காரணம் நகர் மயமாக்குதல். நம்ம முதல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமா இருந்தோம். அப்ப ஒரு தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி அப்படின்னு பெரியவர்கள் இருப்பாங்க. யாராவது ஒரு தப்பு பண்ணா கூட சின்னவங்க அணைச்சு போய் நல்லது கெட்டது சொல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனா இப்போதைக்கு அந்த வாய்ப்பு இல்லை. தனியா நகர்ப்புறல போனதுனால எல்லாம் வந்து ஒரு சிறிய குடும்பம் மாறி போச்சு. அம்மா வேலைக்கு போறாங்க, அப்பா வேலைக்கு போறாங்க, குழந்தைகளை கவனிக்கிறதுக்கு ஆளே இல்லை. கடைசியில் என்ன கொடுத்தாங்க, அவன் கையில இருக்கிறது கைபேசி, மொபைல்ங்கிற அழிக்கக்கூடிய பொருள். நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆனா இளைஞர்களுக்கு எதுல ஈர்ப்பு அதிகம்னா கெடுதல தான் ஈர்ப்பு அதிகமா வரும், நல்லது வராது. அதுலயே மூழ்கி போய் அதுதான் உண்மை என்று நம்பி சமூக ஊடகங்கள் சொல்றதுதான் கரெக்டு, சினிமா சொல்றதுதான் கரெக்டு, செய்தி ஊடகம் சொல்றதுதான் கரெக்டு நம்பி அதுல வந்து தடமாறி போறாங்கன்னு என்னுடைய குற்றச்சாட்டு. அடுத்தது 3வது விஷயம், பாரம்பரியத்துக்கு இடமில்லாத கல்வி முறையமா. கல்வி முறைன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாரம்பரியத்தை சம்பந்தப்பட்ட கல்வி முறை மட்டும்தான் இருக்கும். ஏன்னா மொழிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் இப்போ உதாரணத்துக்கு நீங்க எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க, யூடியூப்ல வந்துச்சு, ஒரு நெறியாளர் போறாரு, ரோட்ல போற ஆணும் பெண்ணையும் நிறுத்தி தமிழ் மாதம் 12 கூறுன்னு சொல்றாரு. யாருமே சொல்லல. ஒரே ஒரு சகோதரி 10-20 பேர்ல ஒரே சித்திரையில இருந்து ஆரம்பிச்சு கடைசியில் முடிக்கிறாங்க. யாருக்குமே சொல்ல தெரியல, தமிழ்ல ஒழுங்காக பேச தெரியல, எழுத தெரியல. என்ன பெருசா நம்ம இளைஞர்கள் சாதிக்கிறாங்க? அது வந்து மன்னிக்கு வருத்தத்தோடு சொல்றேன். தமிழ் மாதம் தெரியல, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்குற அந்த பழக்கம் தெரியல. முதல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அப்பாக்கள்லாம் சொல்லி கொடுத்தனால, நல்லா சொல்லி கொடுத்ததுனால வீட்டுக்கு யார் வந்தாலும் வாங்க அங்கிள், வாங்கம்மா, வாங்கன்னு சொல்லுவோம். இப்ப யாரு ரூமை விட்டு பசங்க வர மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு கூப்பிட்டாலும் நாங்க சொல்றோம், எங்க தலைமுறையில சொல்றோம், ஆனா வர மாட்டேங்கிறாங்க, ரூமுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறாங்க. அதனால உறவின் முறை தெரியாம போயிடுது. அது ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் எண்ணம், அதாவது இப்ப இருக்கிற அந்த ஃபேஷன் சொல்றோம்ல, அதை வந்து பாரம்பரியங்கிறது ஒரு பழசு, ஃபேஷன் தான் பெருசுன்னு நினைக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு தடை வருது. அடுத்தது நட்பு வட்டத்துடைய அழுத்தம். நம்ம ஒரு நல்ல பாரம்பரியம் பேசுறோம், தமிழ்ல ஒழுங்காக பேசுறோம், இல்ல வேஷ்டி கட்டிட்டு போறோம், கலாச்சார உடையோட போறோம்னா நண்பர்கள் கேலி செய்திருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால அதுவும் தடமாறி போகுது. அடுத்தது மின்னணு உலகின் மோதல். மின்னணு, அதாவது கைபேசி இல்லாத ஆள் கிடையாது. கைபேசி உலகமே கையில வந்துருச்சு. யூடியூப் வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம்லாம் வந்துருச்சு, ஃபேஸ்புக் வந்துருச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் யூடியூப் பொறுத்த வரைக்கும் நாம் எதை முதல்ல பார்க்குறோமோ அதுவாக தான் அடுத்த நாள் வந்துகிட்டே இருக்கும். அதனால அதுதான் உண்மைன்னு நினைக்கிறாங்க. அது ஒரு நிழல் உலகம். நல்ல விஷயத்த கத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை, அதுதான் உண்மைன்னு நம்புறாங்க. பெரியவர்கள் நம்ம என்னதான் சொன்னாலும் அந்த நண்பர்கள் சொல்றதும் யூடியூப் சொல்றது தான் உண்மைன்னு நினைச்சதுனாலதான் இளைஞர்கள் தடமாறி போறார்கள். அடுத்தது பெற்றோர்கள். மன்னிக்க வேண்டும் சகோதரர், உங்களுக்குரிய நேரம் முடிவடைந்து விட்டது. நன்றி. முடிச்சுக்கிறோமா? அதனால தாய்மொழியை பாராட்டணும். தாய்மொழியை அடையாளம். தாய்மொழியை இழந்து விட்டால் நம்ம அடையாளத்தை இழந்து விடுவோம். அதனால தயவு செய்து பெற்றோர்கள் நல்வழிப்படுத்தி இளைஞர்களை நல்ல வழிக்கு கொண்டாடணும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு
வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் தலைமை நீதிபதி அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அசோகன். மிக அழகாக பேசியிருக்கிறீர்கள். உண்மையிலேயே வாழ்த்துக்கள். நல்ல அதாவது சிந்திச்சு அந்த பாயிண்ட்ஸ் ஃபார்மா உங்களோட கருத்தை சொல்லி இருக்கிறீர்கள். இந்த மேல நாட்டு மோகம் என்று தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ உங்களிடம் மூழ்கி விட்டது அந்த எளியவர்களிடம் என்பது மறக்க முடியாத ஒரு எண்ணம் தான். அது மறுக்கவும் முடியாத உண்மைதான். அந்த உறவு சமுதாயம் என்று அதாவது ஊடகங்களுக்குள்ள, அதாவது யூடியூப், இன்ஸ்டாகிராம், இந்த சமூக வலைத்தளங்களுக்குள் ஊடுருவி விட்டதனால் அங்கும் தடமாறி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று இருக்கிறது. உண்மைதான். இசை, பலவிதமான இசைகள் எந்த இசை என்ன என்று தெரியாத அளவுக்கு அங்கு கால மாற்றங்கள், நேர மாற்றங்கள் எல்லாம் அங்க மாறுபட்ட ஒரு சூழல்ல அந்த பாட்டுகள் வருவதும் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அது ஏனென்றால் இந்தியாவை எடுத்தீங்கன்னா நகரமயமாக்கல், அதாவது சிட்டியை நோக்கிய ஒரு புறப்பாடு இருக்கிறது. அந்த வகையிலேயும் அங்கே ஒரு மாற்றங்கள் நடைபெறுகின்றது. எல்லாவற்றையும் பார்த்தால் இணையம், கைத்தொலைபேசி, இந்த வருகை அத்தனையுமே அவர்களுடைய இந்த வாழ்க்கையை, அதாவது ஒரு பாரம்பரிய வாழ்க்கையை சிதைத்து விட்டதே என்பதை நீங்கள் அழகாக கூறியிருக்கிறீர்கள். அதனால் அங்கு புறக்கணிக்கப்படுகிறது என்பதை அழுத்தமாக, அதாவது அது நிஜ உலகமா அல்லது நிழல் உலகமா என்று கேட்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. மிக அற்புதமாக அருமையாக இருந்தது உங்களோட பேச்சு. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆம் ஆதி. மிக மிக சிறப்பாக உடனடி பேச்சாளராக காத்திருந்து, ஆரம்பத்திலே இணைந்திருந்து காத்திருந்து அழகானதொரு விவாதத்தை தந்திருக்கிறீர்கள் சகோதரர். உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். விறுவிறுப்பான இந்த விவாத மேடையின் இறுதி தீர்ப்புக்காக அனைவரும் காத்திருக்கின்றோம். வாருங்கள் சகோதரி, உங்களுடைய பொறுப்பு இக்கட்டாக இருந்தாலும் சரியான தீர்ப்பு வழங்க வேண்டியது இருக்கின்ற கடமைப்பாட்டில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் அறிகின்றோம். உங்கள் தீர்ப்பை எதிர்பார்த்து நிற்கின்றோம். வாருங்கள் சகோதரி, வாருங்கள். நிச்சயம். ஆம், உண்மையிலேயே இன்றைய தலைப்பு பல பல பக்கங்களாக எங்களை ஆராய வைத்தது உண்மைதான். அதாவது இன்றைய இந்த தமிழ் சமுதாயம், அதாவது இளம் சமுதாயம், எங்கட தமிழ் சமுதாயத்தின் இளம் சமுதாயம் எங்கட தமிழ் பாரம்பரியத்தை போற்றுகிறது அல்லது புறக்கணிக்கிறது என்று நாங்கள் எடுத்தால் கட்டாயமாக பெற்றோர்களை, மற்றோர்களை, சான்றோர்களை சிந்திக்க வைத்த ஒரு தலைப்பாகத்தான் இன்றைய தலைப்பு இருந்தது. நீதிபதி என்றால் சாதாரணமாக நீதி வழங்கிவிட முடியாது தானே. காரணம், எத்தனை பேர் கருத்துக்களையும் இந்த 2 காதாலும் தான் கேட்கக்கூடியதாக இருக்கும். எங்கேயோ 1-2 செய்திகள் அந்தந்த நேரம் உரசி செல்வது வழக்கம். அந்த வகையிலேயே இன்றைய இரு அணிகளும், இரு வழக்கறிஞர்களும் மிகவும் திறமையாக வாதிட்டிருந்தார்கள். உண்மையிலேயே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சளைத்தவர்கள் அல்ல என்ற ஒரு நிலை இங்கு தென்பட்டது. காரணம், அவர்கள் தாங்கள் கொண்டு வந்த தலைப்புக்கு அதே நேரம் அந்த தலைப்போட ஒட்டிய அணிக்கு வலிமை சேர்த்த விதத்தை பார்க்கும்போது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. சரி, இப்பொழுது நாங்கள் இந்த பாரம்பரியம் என்றால் என்ன, ஏன் அதை நாங்கள் போற்ற வேணும் என்ற ஒரு நிலையை சற்று பார்த்து கொண்டு நான் விரைவாக உங்கள் தீர்ப்புக்கு வருகிறேன். உலக நாடுகள் தமக்கென ஒரு பாரம்பரியத்தை வைத்தாலும் எங்கட தமிழர் பாரம்பரியம் ஒரு தொன்மை மிக்க பாரம்பரியமாகத்தான் இருக்கின்றது. அதாவது அந்த பாரம்பரியம் எங்கட உரிமை, எங்கட சட்டம், அது எழுதப்படாத சட்டம். நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கொடுக்கத்தான் வேண்டும். அஞ்சலூட்டு தடியை நீங்கள் மட்டும் வைத்து விட்டால் குழந்தை எப்படி அந்த தடியை பெற்றுக்கொள்வது? அந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுத்தால்தான் அந்த பிள்ளை அதை எடுத்துக்கொண்டு அந்த வாழ்க்கை சக்கரத்தை சுழற்ற முடியும் என்பது உண்மையான ஒன்றுதான். ஆகவே எல்லோரும் மதிக்கிற இனம் எங்கட தமிழினம். இந்த தமிழினம் வாழியடி வாழியாக பண்பாடு கலாச்சாரங்களை மரபு ரீதியாக அதை கையாண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இனம். ஆதலால் தான் எங்களுக்கு அழகாகவே வள்ளுவர் இருக்கிறார், சங்ககால நூல்கள் இருக்கின்றன. அத்தனையுமே எங்களுக்கு பாரம்பரியத்தை எடுத்து இயம்புகின்றன. உடனடியாக எனக்கு வருகிறது, குணம் நாடி குற்றமன் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல் என்று அந்த திருவள்ளுவர் சொன்னது. அதாவது ஈகிய கூட அவர் சொல்லுகிறார், விருந்தோம்பல் நாங்கள் செய்கிறோம். அதைத்தான் ஜெர்மனிய அறிஞர் சுவைச்சர் கூட சொல்லி இருக்கிறார் ஒரு இடத்துல.
எங்களோட தமிழ் பாரம்பரியத்தை மதிக்கிறேன். நான் இங்கு வாசிச்சேன் அவருடைய புத்தகத்தை டொச்சில். அவர் இந்த குறளைத்தான் சொன்னார். அதாவது செல்விருந்தோம்பி வரவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. எப்படி இந்த தமிழினம் ஒரு விருந்தினர் வந்து உண்டு முடிந்த பின்னர் அடுத்த விருந்தினருக்காக காத்திருக்கிற பெண்களே, இவ்வளவு தூரம் உங்களோட கலாச்சாரத்தை போற்றி வளர்க்கிறீர்கள், அதை எனக்கு எண்ணும் போது ஆச்சரியமாக இருக்கிறதே என்று அவர் அந்த டச் புத்தகத்துல விவரித்த விதம், அந்த குறளை அவர் சொன்ன விதம் உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. அதுபோல இந்த குறளும் அந்த குணம் நாடி குற்றம் நாடி அந்த ஈகை என்பதை அழகாக திருவள்ளுவர் சொன்னார். எங்கட அந்த கலாச்சாரத்தை போற்ற வேணும், அதை பாதுகாக்க வேணும், அடுத்த சந்ததியிடம் கொடுக்க வேணும் என்பதுதான் உண்மை. அதனால்தான் எங்கள் கலாச்சாரம் வாழையடி வாழையாக வாழ வேண்டிய ஒரு கலாச்சாரமாக இருக்கின்றது. அந்த பண்பாடு, அந்த நடத்தை, கலை மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கிறோம் என்றால் மக்களின் நடத்தை எண்ணத்தை வெளிப்படுத்துவது பண்பாடு. பண்பாடு அகத்தே தோன்றுவது, நாகரிகம் புறத்தே தோன்றுவது. நாகரிக மாற்றங்களாலே எத்தனையோ பாதிப்புகள் வரலாம், ஆனால் பண்பாடு எங்களோட அகத்தே, அதை நாங்கள் பக்குவமா பாதுகாக்க வேண்டும். அதற்குத்தான் ஒரு சமுதாயம், கலை, நம்பிக்கை, பழக்க வழக்கம், மொழி. இங்கே முக்கியமாக நீங்கள் மொழியை கொடுங்கள், அந்த பிள்ளைகள் தானாக அந்த கலாச்சாரத்தை போற்றி பாதுகாப்பார்கள் என்பது உண்மையான ஒன்று. சரி, இப்பொழுது நாங்கள் உங்களோட விவாதத்துக்கூடாக வருகிறோம். ஏனென்றால் இந்த கலாச்சாரம் என்பது போற்ற வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. எங்களோட இளம் சமுதாயம் எங்களோட தாய் நிலத்தில போற்றுகிறது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இப்ப சிக்கல் என்னென்னால், நாங்கள் புலம்பெயர்ந்த சூழலுக்கு வந்து விட்டோம். அப்ப இங்கேயும் பார்க்கணும், அங்கேயும் பார்க்க வேணும். இந்த கலாச்சாரங்கள், இந்த பண்பாடுகள், பாரம்பரியங்கள் போற்றப்படுகிறதாண்டு. ஏன்னா நாங்கள் போற்றினால்தான் தலைமுறையினரும் போற்றக்கூடியதாக இருக்கும். ஆனா இப்ப பார்த்தோம் என்றால் உண்மையிலேயே கோயில் வழிபாடு இருக்கிறது, மொழியை கற்றல் இருக்கிறது, திரைப்பட பாடங்கள், இசைகள் அத்தனையுமே இருக்கின்றன, இல்லை என்று சொல்லிட. ஆனால் அங்கு மாற்றம் வந்திருக்கிறது என்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். ஏனென்றால் பொட்டு வைக்காமல் தான் தொலைக்காட்சியிலே நிகழ்ச்சிகளே செய்கிறார்கள். ஏன் அந்த கலாச்சாரத்தை விட்டார்கள் என்ற ஒரு கேள்வி எனக்கு நெடுகளுமே இருக்கின்றது. பல தொலைக்காட்சிகளை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஆனால் அதே நேரம் நாகரிக உடைகள், நாங்கள் இந்தியாவுக்கு வந்து விட்டால் ஆக அந்த ஏர்போர்ட்டில இருந்து எங்கள் வீடு ஹோட்டல் போகும் அளவுதான் நாங்கள் எங்களோட காய்ச்சட்டியோட போவோம். ஆனால் அதுக்கு வெளியால போன உடனே எங்களோட கலாச்சார உடைகளையே அணிந்து கொண்டு செல்வது வழக்கம். அந்த இளம் சமுதாயத்துக்கு நீங்கள் பலரும் சொன்னீர்கள், அந்த உணவு உடைகளில நீங்க கட்டிக்காரர். ஏன்னு கேட்டா அதை நாங்கள் கட்டிக்காக்குறோம். ஏன்னா இன்றைக்கும் எங்களோட வீட்டுல மத்தியானம் சோறுதான். ஏன் நாங்கள் எங்களோட கலாச்சாரத்தை நாங்க பேணுறோம், அதை போற்றி கொண்டு இருக்கிறது உண்மைதான். அதே நேரம் நாங்கள் எப்படி பார்க்கிறோம்டா, இந்த நவீன தொழில்நுட்பம், இந்த நவீனங்களின் தோற்றப்பாடு வந்த உடனே இந்த பிள்ளைகளிடம் மாற்றம் இருக்கிறதா இல்லையா நீங்களே பார்த்தா தெரியும். அங்கே எங்களுக்கு ஒரு சவால் நிறைஞ்சு இருப்பதாகத்தான் பார்க்கின்றோம். என்ன இந்த வெளிநாட்டு வாழ்க்கை, அந்த நவீனங்களின் தோற்றப்பாடு, வேகமான வளர்ச்சி சூழல், உலகமயமாக்கல், இதுக்குள்ளேயே அவர்கள் திண்டாடி கொண்டு இருக்கிறதால இங்கே ஒரு மாற்றம் வருகிறது உண்மைதான். ஆகவே இந்த மாற்றம் போற்றுதற்குரியதா புறக்கணிக்கக்கூடியதா என்று நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நிலை இருக்கின்றது. ஆகவே இப்ப தாயக சூழல்கள்ல இருக்கிற நீங்கள் எப்படியுமே போற்றி கொண்டுதான் இருப்பீர்கள். நிச்சயம் அது போற்றப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் எங்களுக்கு இருக்கின்றதை நீங்கள் அழகாக சொன்னீர்கள். உணவில இருந்து, மருந்தில இருந்து, உடையில இருந்து, விளையாட்டில இருந்து அழகாக நீங்க வர்ணித்தீர்கள். ஆனால் அத்தனையும் போற்றுகின்றீர்கள். ஆனால் மாற்றம் என்பது அங்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது புறக்கணிக்கின்ற நிலையை பார்த்தோம் என்றால் தமிழ் பேச்சு இங்கு குறைந்து கொண்டே போகிறது. மூச்சுக்கும் தமிழ் பேச்சு இல்லையோ என்ற கேள்வி இருக்கிறது. காரணம், அந்நிய மொழிகளின் ஆதிக்கம் நம்மோட ஒட்டி கொண்டு இருக்கிறது. அப்படி ஒட்டி கொண்டு இருப்பதனால அந்த சூழல் மொழி வாழும் மொழியா வாரதால பிள்ளைகள் அதையே கற்றுக்கொள்ளுகிறார்கள். கல்வி மொழியும் முக்கியத்துவம் அது என்றபடியினால் அவர்களிடம் அந்த பன்மொழி அதிகரிக்க இம்மொழி குறைந்து கொண்டே அங்க செல்வதை பார்க்கின்றோம். அடுத்தது இந்த மதித்து நடத்தல், இவையெல்லாம் இள வயதிலேயே நாங்கள் இங்கு வந்தவுடன் வந்து விட்டோம். அதை பெற்றோர்கள் காட்டி கொடுக்காத வரையில் பிள்ளை செய்ய மாட்டது. காலுக்கு மேல கால் போட்டு கொண்டு இருக்கும். பெரியோர்கள் இருந்தாலும் ஓகே, எஸ், ஓகே, வாங்க,
என்றுதான் அவளாதான் சொல்லும். அது வேற ஒண்ணுமே சொல்லாது. எழும்ப மாட்டது, மரியாதை கொடுக்க மாட்டது. காரணம், அதை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். சின்னலேருந்தே கற்றுக் கொடுக்காத ஒரு சமுதாயம். ஏன் நாங்கள் என்றா பொருளாதாரத்தை நோக்கி ஓடுறோம் என்றதை நீங்கள் பல பேர் சொல்லி இருக்கிறீர்கள். அங்கு எங்களுக்கு நேரம் இல்லை, அதனால ஃபாஸ்ட் ஃபுட் தொடக்கம் நாங்கள் வெளியில காசை கொடுத்துத்தான் எல்லாம் வாங்க கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்றது. விருந்தோம்பல் என்பது இங்கு மருந்துக்கும் இல்லை என்று இப்பொழுது சொல்லலாம். காரணம், எல்லாரும் ஒரு அவசரமாகவே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அடுத்தது புறக்கணித்தல். அதை சொல்லி எப்படி புறக்கணிக்கிறோம்டா, நாங்கள் தான் கொடுக்காமல் செல்கிறோம் என்பதை ஒருவருடைய கருத்து மிக ஆணித்தரமாக கூறியது உண்மையான ஒன்றாகவே இருந்தது, புறக்கணிக்கிறது. அடுத்தது நாங்கள் எப்படி பார்க்கிறோம்டா, களியாட்டங்களில மோகமாக ஈடுபடுகிறோம் என்பதை எல்லோரும் சொல்லி இருக்கிறீர்கள். அந்த களியாட்டம் எப்படி என்றா, எங்கட கலாச்சாரத்தோடும் இல்லை, அந்நிய கலாச்சாரத்தோட மோகத்துக்குள்ள நாங்கள் போய்கொண்டிருப்பதனால பிள்ளை மொழியை வெறுக்குது. இவற்றை, அதாவது தமிழர் பண்பாட்டு நிலைகளை வெறுத்து கொண்டு போறதையும் பார்க்கின்றோம். ஆகவே இப்படி பார்க்க நாங்க விடக்கூடாது. அதாவது போற்றப்படுகிறது போற்ற வேணும் என்பது மறக்க முடியாத உண்மை. ஆனால் எங்கட தமிழ் சமுதாயம் அப்படி போற்றப்படுகிறோமோ என்று கேட்டால் இல்லை என்ற பதில் எங்களுக்குள்ள ஊடுருவி வாரதை நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அது காலச்சக்கர ஓட்டம் அவற்றை கடத்தி கொண்டு செல்கிறதோ என்ற ஒரு எண்ணத்தை எங்களுக்கு உருவாக்குறது. என்றால் மதித்து நடத்தல் இல்ல, மரியாதை இல்ல, விருந்தோம்பல் இல்ல என்று பார்த்தா அப்ப அங்க என்ன நடக்கிறது? புறக்கணிப்பு தான் நடக்கிறது. அப்படி பார்த்தோம் என்றால் எங்கட இந்த தமிழினம் அதாவது இந்த கால சூழலிலும் நாங்கள் அந்த எங்களோட கலாச்சாரத்தை போற்றுகிறோம் என்று நினைத்து வாழுகிறோம். அது எங்களோட மட்டும் முடிகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அடுத்த சந்ததியிடம் கையளித்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையும் இருக்கிறது. அடுத்தது, நாங்கள் அவற்றை காட்டி கொடுக்கவில்லை, கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும்